Assalamu alaikum. Good morning. ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பேப்பர் செஷன் வந்து டேர்ம் டூட நடந்த செஷன் வந்து செய்ய முடியாது பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி 2019 பேட்சுக்கு நடந்த எக்ஸாம் 2018 மார்ச்சில் நடந்திருக்கு. 19 பேட்சுக்கு நடந்த எம்சிக்யூ பேப்பர்லேருந்து தொடங்குவோம். இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இந்த வருஷங்களையும் செஞ்சு கொண்டு போகும்னு பார்க்குறேன். சரி, இப்போ நான் இந்த ஸ்கீம் ஒன்று இவங்க கொடுத்த ஸ்கீம் ஒன்றிக்கிற நான் கடைசியாக கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க முடியல. ஏதோ ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்கிட்ட பேப்பர் ஒன்று ஒழுங்காக ஒரு டேர்மும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் மீடியத்தில் படிக்கிற தமிழ் மீடியம் மற்ற இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய ஹெல்ப் ஆகிக்கிற ஒரு மீடியம். இப்போ அவங்க அந்த பெனல் அவங்களோட செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஜிதாக்கல்லா. ரைட், நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்கு போவோம். முதலாவது கேள்வி, இதில் வந்து இப்போ யூனிட் டேர்ம் டூ ஒன்று கொள்ள சவுண்டிட பகுதி டொப்ள எஃபெக்ட் வரைக்கும் வைக்கிற சவுண்டிட பகுதிக்கும் மெக்கானிக்ஸ் அழகுனே இந்த அடுத்த மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 பாடங்களில் தான் வரும். 3வது பாடத்தில் லைட் இல்லாமல் டப்ள எஃபெக்ட் வரைக்கும் வைக்கிற பகுதிகள் வரும். ரைட். முதலாவது கேள்விக்கு வருவோம். அழகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் பரிமாணம். அப்போ இங்கே நேரடியாக வேலைன்னு கேட்டில்ல, அழகு நேரத்தில் வேலை. அதாவது வேலையை நாங்கள் நேரத்தால் பிரித்து வாரதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. வேலையை நேரத்தால் பிரிக்கிறதுனா வலு, இப்போ வலுட இதைத்தான் பார்க்குறோம். ரைட். அப்போ வேலையிட பரிமாணம் எம்எல் வர்க்கம் T-2ன்னு சொல்லலாம். அதை நாங்கள் டைமால் பிரிக்கிற நேரம் எம்எல் வர்க்கம் T-3 என்று வரும். ஆகவே 3வது ஆன்சர். முதலாவது கேள்வி பெரிய பிரச்சனை ஒன்றில் நேரடியாக கேட்டிருக்கிற கேள்வி. ரைட். அடுத்தது போவோம். சில கேள்விகளுக்கு கொஞ்சம் விளக்கம் கூட தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் கடைசி அதை பார்த்து தேவையான விளக்கங்களை எக்ஸ்ட்ரா தருவேன் இன்ஷால்லா. ரைட். அடுத்தது, நகர நுணுக்காட்டியை பயன்படுத்தி மாணவன் ஒரு மைத்துளை குழாயின் உள்விட்டத்தை அளப்பதற்கு குறுக்கு கம்பி சரிபார்த்து அளந்த இருநிலைகள் படத்தில் காட்டப்பட்டுகிற இதை வாசிப்புகள் தந்திருக்க. நிலை குத்து வாசிப்புகள் 2, அடுத்து கிடை வாசிப்புகள் 2 கொடுத்துக்கிறேன். அப்போ உண்மையாக வந்து இந்த இந்த 2 வாசிப்புகள் எடுக்கொள்ள அந்த அதுகளுக்கு இடையிலான இடைவெளி, நிலை குத்து வாசிப்புகள் 2 இடைவெளி நிலை குத்தான இதை கொடுக்கும், விட்டத்தை கொடுக்கும். இது கிடை விட்டத்தை கொடுக்கும். இந்த 2 விட்டத்திலையும் சராசரியத்தை நாங்கள் நார்மலாக எடுக்கணும். ரைட். அப்போ இன நிலை இதில் வாசிப்பில் நாங்கள் 71.55 இருக்கு. அதில் 70.43 டிகிரி. அப்போ நாங்கள் அதை கழிச்சு பார்க்கணும். அப்போ இன 2 1 1.12 வரும். ஒன்றிட பெருமானம். இப்போ அடுத்ததிட பெருமானத்தை நாங்கள் கவனம் எடுத்தால் 63.46 டிகிரி, 62.31 டிகிரி, 5 1 1 1.15 வரும். அப்போ நாங்கள் 1.12ஓட 1.15 நாங்கள் கூட்டுவோம். 7 2 2 2.27 வரும். இது நாங்கள் 2ஆல் பிரிக்கிற நேரம் 1.1 7ல் 2கள் 3 முறை 3 5 வரும். அப்போ 1.135 வரும். இது மாதிரி விட வரும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நகர நுணுக்கு காட்டியில் ஈக்கிற இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். அப்போ மில்லிமீட்டரில் பார்க்குற நேரம் 2ஆம் தசமதானம் வரைக்கும் தான் இழிவெண்ணிக்கை இருக்கு. அப்போ அதுக்கு அங்கல ஒரு பெருமானத்தை எங்களுக்கு எழுதிடலாம். ரைட். அப்போ நாங்கள் 1.14 மட்டம் தட்டி 1.14 விடைக்கு தான் போக வேண்டி வரும். அதனால 2வது விடை. இப்போ சரியாக வந்து கிடையான விட்டம், நிலை குத்து விட்டம், இந்த 2 விட்டங்களையும் கண்டு சராசரி கண்டா வார விட வந்து 1.135. அப்போ சில மாணவர்கள் முதலாவது விடை அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு கருவியால் அளக்கிற நேரம் கருவீடு இழிவெண்ணிக்கையை விட குறைந்த பெருமானம் ஒன்று நாங்கள் வாசிப்பாக போட முடியாது. இப்போ அதுதான் இங்கே நாங்கள் கவனம் எடுக்கிற விடயம். நாங்கள் கொஞ்சம் எதுக்கும் பார்த்துக்கொள்வோம். இவங்களும் என்ன விட கொடுத்துருக்குண்டு 3ம் 2ம் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ நான் முதலாவது 3 போட்டோம், அடுத்ததுக்கு 2வது போட்டோம். ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். நீங்கள் சில நேரம் 1.13 இன்னும் தந்திக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ கொஞ்சம் சிக்கலாகிற இந்த மட்ட தற்றத்தில் இந்த ஒற்றை எண் இரட்டை எண் பிரச்சனையோட பார்க்க வேண்டி வரும். சரி, அப்போ இங்கே அவங்க அந்த அளவு தூரம் குழப்பம் இல்லை. இப்போ 1.14 தான் தந்திருக்கு. அதனால நாங்கள் இந்த விடையை போடலாம். ரைட். அடுத்ததுக்கு போவோம். 3வதுக்கு வினா, 2.5 நீளமும் 150
நியூட்டன் நிறையும் உடைய ஒரு ஏணியின் புவியீர்ப்பு மையம் அடியிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் உள்ளது. 40 நியூட்டன் ஏணியின் அஹ், நிறை ஏணியின் மேல் முனையில் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வணி கிடைநிலையிலிருந்து நிலைக்குத்து நிலைக்கு உயர்த்த செய்ய வேண்டிய பேர்லை கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம். 2.5 நீளம்னு சொல்லிக்கிற நிறை உடைய ஏணின்னு சொல்லிக்கிற ஒரு புவியீர்ப்பு மையம் தந்திருக்கு. 40 நியூட்டன் நிறை ஏணியின் மேல்முனையில் இணைக்கப்பட்டுள்ளது. மொத்த பாரு. அப்ப இங்க நாங்க வேளன்றது அழுத்த சக்தியில வார அதிகரிப்பு, அழுத்த சக்தியில வார மாற்றம், இதைத்தான் நாங்க வேளைன்னு சொல்றோம். சரி. அப்ப அழுத்த சக்தியில வார மாற்றத்தை அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு எடுத்த mgh. இங்க நாங்க முக்கியமான பாயிண்ட் ஹெச்ன்றது திணிவு மையம் அசைந்த தூரம் தான் நாங்க எடுக்கிறோம். இப்போ திணிவு மையம் இந்த இப்போ ஒரு பொருள் உண்ட இப்போ நாங்கள் ஒரு பில்லின் ஒன்றுக்கு கீழே இருக்கிற பொருள் ஒன்று நாங்கள் மேலே கொண்டு போய் வைக்கிறோம்னா இதில் நகர்ந்த தூரம் எடுக்கிறது வந்து திணிவு மையம் நகர்ந்த தூரம். அப்போ அது முக்கியமான விடயம். இப்போ திணிவு மையம் நகர்ந்த தூரத்தை தான் நாங்கள் போடணும். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் இதில் தந்திக்கிற நிறை வந்து எம்ஜி வந்து 150ண்டா அந்த 150 அடியிலிருந்து 1 மீட்டர்ல தான் அதன் திணிவு மையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடையாக இருக்கிற மையம் கிடைநிலையிலிருந்து நிலைக்குத்து கிடையாக இருந்து நிலைக்குத்துக்கு போற நேரம் 1 மீட்டர் தான் உயருது. அப்பதான் அதைத்தான் நாங்கள் இங்கே எடுக்க. அப்ப 150 வரும். அடுத்த பொருள் 40 நியூட்டன்ன்றது எம்ஜி 40. அது வந்து மேல் முன்னேறிக்கிறதால நாங்கள் 2.5 போட வேண்டி வரும். சரி. அப்ப 25 நாங்கள் 4 பெருக்கினா 100 வரும். 100ம் 150ம். அப்ப இது நாங்கள் பெருக்கினா 100, இங்க 150. அப்ப 150உடன் 100 கூட்டினா 250 விட வரும். இரண்டாவது விடத்தான் எங்களுக்கு இங்க போட வேண்டி வரும். மூன்றாவதுக்கு ரெண்டாவது விட கொடுத்துருக்காங்க. அப்ப அப்ப இங்க வந்து முக்கியமா நாங்க குழம்பக்கூடிய விடயம் வந்து இந்த எச்சுக்கு என்ன போட்டுன்றது. எம்ஜியில் யாரும் பிரச்சனைப்படாது. இந்த திணிவு தர ஆறுமுடுகள் எம்ஜி தந்து இருக்கு 150. அப்ப 150க்கு ஒன்று போடணும். என்ன திணிமயம் உண்டுன்றதால 40 திணி மேல் உச்சியில் இணைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு 2.5 போகணும். கிடையா இருந்து நிலைக்குத்துக்கு போற நேரம். அப்ப இப்படி ஒரு கிடை இது ஒன்று இருந்தால் இதுல ஒன்றிட திணிமயம் 1 மீட்டர்ல இருக்கு. அடுத்த இட திணிமயம் இங்க இருக்கு. இப்ப இதை நிலைக்குத்துக்கு மாறுற நேரம் இங்கேயும் இந்த இடமும் வரும். அப்ப அப்ப இத்தனை ஏனின்னு எடுத்து இதுல திணிவு மையம் வர்றது இதுல. அப்ப எம்ஜிஹெச்ல எச் சரியா நாங்க போட்டோம்னா விடைக்கு போகலாம். 4வது அடுத்த கேள்விக்கு போறேன். உருவில் காட்டப்பட்டுள்ள பார்க்கும் படம் மையை கொண்டு ஒரு சீரான தடிப்புடைய கோட்டால் வரையப்பட்டுள்ளது. ரைட். உள்ளே உள்ள சிறிய வட்டங்கள் இரு கோடுகள் ஆகியன ஒவ்வொன்றும் எம் திணிவு உடையன. ரைட். அப்ப இங்க சிறிய வட்டங்கள் 2 எம் திணிவுண்டிக்கிற இரு கோடுகள் எம் திணிவு அதில் திணிமயங்களையும் தந்திருக்காங்க. இது ரெண்டும் சமன் இங்க ரைட் தந்திருக்கு. அடுத்த மை பயன்படுத்தப்பட்டுள்ளது. வெளிவட்டம் வரைய 6M திணிவுகள் 6M திணிவுட மை பயன்படுத்தப்பட்டுகிறது. இப்பகுதியின் மைய ஆள்கூறு வெளிவிட்டம் ஆகியவற்றின் ஏஏ மைனஸ் வலப்பக்க விட்டம் வலப்பக்க உள்விட்டம் ஏஏ என்று தந்திருக்காங்க. இடப்பக்கத்துக்கு ஆள்கூறுகளை விளங்கப்படுத்தி இருக்காங்க. சரி. நிலைக்குத்து கோட்டு 0 இப்படத்தை வரைய பயன்படுத்தப்பட்ட மையின் திணிவு y ஆள்கூறு. அப்ப yல 0ன்றது இந்த இடம், எக்ஸ்ல 0. அப்ப இதைத்தான் பாயிண்டா காட்டிக்கிறாங்க. அப்ப இங்க கடைசியாக கேட்கிற கேள்வி 6M மொத்தம் வந்து திணிவெடுத்தா இங்க 6M இருக்கு. இங்க 1 2 3 4 மொத்தம் 10M திணிவு இருக்கு. அப்ப 6M வந்து மத்தியில வரும். 6M திணிவு மத்தியில வரும். கடைசியா கேட்டகிரி பகுதிகளின் மைய ஆள்கூறுகள் வெளிவிட்டம் 0 0
இடப்பக்க உள்விட்டம் மைனஸ் இடப்பக்க உள்விட்டம் மைனஸும் ஏ, வலப்பக்க உள்விட்டம் ஏ, நிலைக்குத்து கோடு, கிடைக்கோடு ரைட். இப்ப இங்க திணிவு மையம் இவங்க எழுதி இருக்கிறது எவ்வளவு தூரத்துல விளங்கப்படுத்தியிருக்காங்க. ரைட், திணிவு மையங்கள் இருக்கு. இப்ப வெளி வட்டம், சரியா, வெளியில் இருக்கிற பெரிய வட்டத்தில திணிவு மையத்தை 0 எடுக்க சொல்லியிருக்காங்க. இடம் பக்கத்தில் இருக்கிற சிறிய வட்டத்தை எடுத்தா -a + a என்ற இடத்துல இந்த வட்டம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வந்து இந்த ஒவ்வொரு பகுதியிடையும் மைய பகுதி எந்த இடத்துல திணிவு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப பெரிய வட்டத்திட திணிவு இந்த இடம், அதான் 0 0 எடுத்திருக்காங்க. இடப்பக்கத்தில் இருக்கிற வட்டத்தை இந்த தூரத்தை இவங்க சொல்லியிருக்காங்க -a சொல்லி, இந்த தூரத்தை -a, இந்த தூரத்தை +a. இது வந்து +a என்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததுக்கு வந்து 0, அடுத்தது வந்து வலப்பக்க வட்டத்துக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. இது அடுத்தது 0 -aன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது 0 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திணிவு மையங்களை சொல்லியிருக்காங்க. கடைசிய கேட்டகிரி படத்தை வரைய பயன்படுத்த மையின் மொத்த திணிவு மையத்தை வையாள் கூற கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த திணிவு மையத்துல வையாள் கூறு நாங்கள் எடுத்தா வையாள் கூறுகளை மட்டும் எங்களுக்கு இங்கே லைன் பண்ணி எடுக்கலாம். சரி, வையாள் கூறுல இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒரு எம், மொத்தம் வட்டத்திட 6m, 7m இருக்கு. இங்கே ஏ தூரத்துல இன்னொரு எம் இருக்கு. ரைட், இங்கே ஏ தூரத்துல 2m இருக்கு. இதுதான் இருக்கிற மொத்த இந்த நிலைக்குத்து லைன்ல நாங்க வார எல்லாத்தையுமே நிலைக்குத்து லைனுக்கு எடுத்திருக்கோம். இன்னைக்கு ஏ தூரம் இருக்கு, இன்னைக்கு ஏ தூரம். சரி, அப்ப இதுதான் இந்த இந்த ரெண்டு தூண்டுக்குள்ள இருக்கிற மையங்களுக்கு இடையிலான பகுதி. அடுத்தது இப்ப இன்னைக்கு நாங்க இந்த பாட்டை மேல் பகுதியை நாங்க கிளியர் பண்றதுக்காக இதுல இருக்கிற ஒரு எம்மையும் இதுல இருக்கிற ஒரு எம்மையும் நாங்க இணைப்போம். அப்ப அது நடுப்புள்ளிக்கு எடுக்கலாம். அப்ப நடுவுல 9m வரும். ஏன்னா இதுல இருக்கிற ஒன்றும் இதையும் எடுத்தோம். இன்னொரு ஒன்று மீறி இருக்கிற, அப்ப இந்த இடத்துல 9m, இந்த ஏண்ட தூரத்துல m வரும். அப்ப மொத்தம் இத 10ஆக பிரிச்சு இதிலிருந்து நெருக்கமா 10ல 1 தூரத்துல வரும். ஆகவே முதலாவது விடைய போடலாம். நான் செஞ்ச மெத்தட்ல சில நேரம் கொஞ்சம் குழப்பம் கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. இந்த 2m 7m mன்றது நாங்க இப்ப ஆள்கூறுகள் எழுதுற நேரம் கிடைக்கு தனித்தனியா எழுதலாம். கிடைக்கு எழுதி கொண்டு போறோம்னா இன்னைக்கு -aல ஒரு திணிவு வரும். நடுவுல தான் அடுத்த எல்லா திணிவுகளும் இருக்கு. அப்ப அதுக்கு 7a வரும். அடுத்ததுக்கு இங்கல +aல m வரும். அப்ப இதுல விளையுள் திணிவு மையம் வந்து சரியா நடுவுல எல்லாம் சேர்த்து எழுதலாம் எங்களுக்கு 9m. அப்ப கிடையாக விளையுள் திணிவு மையம் வந்து சரியா 0 வரும் கிடையா. அது கேள்வியை கேட்டில்லை, நிலை குத்தான் கேட்டிருக்கு. நிலை குத்தாக நாங்கள் எடுக்கணும். இந்த ரெண்டும் இருக்குன்றதால இன்னைக்கு 2m மேல் பகுதியில் ஏ தூரத்தில், மையத்தில் 7m இந்த கோல்டையும் இந்த வட்டத்திலையும், அடுத்தது கீழ் இருக்கிறதுக்கு ஒரு எம் போட்டிக்கிறோம். அப்போ இப்படித்தான் வரும். இது தனித்தனியாக 3 பாட்டு செய்யறதை விட இதுலிக்கிற ஒரு எம்மையும் இதுலிக்கிற ஒரு எம்மையும் சேர்த்தா இன்னைக்கு 9m வரும். மேலுக்கு ஒரு எம் வரத்தால எங்களுக்கு கேன்சல் ஆகும். இப்போ இதில் நான் விடுபட்டது ஒன்று இன்னைக்கு ரைட், இன்னைக்கு 8m வரும் கிடையா போகிற நேரம். என்ன, இங்கே ஒரு எம் இங்கே இருக்கிற இந்த எம் வட்டத்தில் சேர்த்து 8m, அப்போ மொத்தம் 10m வந்து நடுக்கு வரும் கிடையா பார்க்குறீங்க. அப்போ இங்கே 10m 10m. அப்போ இதில் விட முதலாவது விடையை போடலாம். ஓகே, பின்வரும் ஒரு நிறை பின்வரும் 5 வகையாக தொங்க விடப்பட்டுள்ளன. இலையின் இழுவை ஆகக்கூடையோ அந்த இழுவை அறுபட்டத்துக்கு வாய்ப்பிக்கிறது. இது W உண்டா, இழுவை W இருக்கும். இது இதுல வந்து 2t cos தீட்டா, இந்த தீட்டாண்டு எடுத்தா, இது தீட்டாண்டு எடுத்தா 2t cos தீட்டாண்டு விடைய போடலாம் Wக்கு. அப்ப இந்த இந்த விடயங்கள் எல்லாத்துலேயுமே அப்படி போடலாம். இங்கேண்டா 2t = W எழுதியிலும், ஆகவே t = W/2 வரும். அப்போ குறைவா இருக்கும். அப்ப 2t cos தீட்டான்னு சொல்ற நேரம் இந்த தீட்டா எவ்வளவு பெருசாக இருக்கோ, தீட்டா பெருசாகிற நேரம் கொஸ்தீட்டா பெருசாகும், கொஸ்தீட்டா சிறுசாகும்.
இப்போ கொஸ்தீரா டீன்றது டபிள்யூ பை டூ டூ கொஸ்தீட்டானது வரும் சிறுசார நேரம். அப்போ இது வந்து ஃப்ளெட்டாக வார நேரம் பெரிய இழுவ வரும். இது பாஸ் பேப்பரில் பலமுறை வந்திருக்க. அந்த அடிப்படையில் பின்ற விடைய போடலாம். பியில் தான் இழுவ ஆகக்கூடியா இருக்கும். இழுவ ஆகக்கூடியா இருக்கக்குள்ள விசை வந்து அறுபடுறதுக்கு வாய்ப்பு கூட. அப்போ இதுக்கு நாங்கள் நார்மலாக கழிக்கிற நேரம் இது ஃப்ளட்டாக வந்தால் 90 பாகையில் வருமா இருந்தால் 90 பாகையில் வருமா இருந்தால் இழுவ முடிவிலேயே நெருங்கும்னு சொல்கிறோம். மிக பெருசாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி 60 பாகை கோணம், அதாவது 120 அமைப்பில் வர்ற நேரம் 60 வந்து 120 மொத்தம் ஒரு கோணம் 60ஆக இருக்கிற நேரம் இழுவ வந்து எம்ஜிக்கு சமனாக இருக்கும்னு சொல்கிறோம். இதை மாதிரி அந்த ஃபுல்லாக கோணம் 0 என்ற அளவில் ரெண்டும் இப்படி வந்து வர நேரம் நாங்கள் சொல்கிற இழுவ வந்து டபிள்யூ பை டூ வரும்னு சொல்லி ரைட். அப்போ இதில் கூடின இழுவை தான் கேட்டுக்கிற அவை ரெண்டாவது விட. அப்போ 3 ஒன்றும் ரெண்டும் கொடுத்துருக்கு. சரி, ஒன்றும் ரெண்டும். அப்போ விடைகள் அதே ஒழுங்குல போகுது. ரைட். ஆறாவது கேள்விக்கு வருவோம். ஏபி எனும் வெவ்வேறு காவிகள் வெவ்வேறு இரு காவிகள். அப்ப காவி இணைகர விதியை நாங்கள் யோசிக்கணும். கூட்டுவதால் சி வருதாம், கழிப்பதால் டி வருதாம். அது கிட்டப்பட்ட ரெண்டு காவிகளை எடுத்து அதுல கூட்டினா வாரது ஒரு மூளை விட்டமாக இருக்கும். இணைகர விதியில இணைகரம் ஒன்று நாங்கள் வரைஞ்சா இரண்டு காவிகளை கூட்டினா வாரது ஒரு மூளை விட்டமா இருக்கும், கழிச்சா வாரது அடுத்த மூளை விட்டமா இருக்கும். அப்ப இரண்டு மூளை விட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் இவங்க கேட்கிறாங்க. இரு காவிகளையும் கூட்டுவதால் பெறப்படும் காவி சி, கழிப்பதால் பெறப்படும் காவி டி. ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ரைட். இந்த காவிகள் சம பருமனுடைய காவின்னு சொல்லி இல்லை, இரு காவிகள் பருமன் சமன் சொல்லிக்கிறேன். ரைட், ஓகே, பருமன் சமன் சொல்லி. அப்ப ஏயும் பியும் பருமன் சமன் என்று சொன்னா எங்களுக்கு அதை சாய் சதுரம் எடுக்கலாம். சாய் சதுரம். சாய் சதுரத்தில் ஒரு விசேஷம், ஒரு மூளை விட்டம் அடுத்த மூளை விட்டத்தை செங்குத்தாக இருகூறிடும். ஆகவே நாலாவது விட. அப்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அப்ப இணைகர விதியை நாங்க படிக்கிற நேரம் இணைகரங்களை பத்தி கொஞ்சம் படிக்கணும். இணைகரத்தின் செவ்வகமும் ஒரு இணைகரம். செவ்வகத்தின் விசேஷம் என்னன்னா மூளை விட்டங்கள் இந்த மூளை விட்டங்கள நீளங்கள் சமன். ரெண்டு மூளை விட்டங்களும் நீளங்கள் சமனாய்க்கும். சாய் சதுரத்தை எடுத்தா மூளை விட்டங்கள நீளம் சமன் இல்லை, ஆனா மூளை விட்டம் ஒரு மூளை விட்டம் அடுத்த மூளை விட்டம் செங்குத்தாக இருக்கூறிடும். சதுரம் எடுத்தா மூளை விட்டங்கள் செங்குத்தாக இருக்கூறிடும் என்ற விடயமும் வரும், அதோட சமன் என்ற விடயமும் வரும். இப்ப இந்த கேள்விக்கு நாலாவது விடயங்களை போடுறோம். அடுத்தது, ஒரு காரானது வட்டப்பாதை வட்ட வடிவ கிடைத்தரை வீதியின் மாறாக்கதியில் இயங்குகிறது. மேலே உருவில் காட்டப்பட்டவாறு வழித்தடை காரணமாக கார் மீது தாக்கும் விசை காற்று ஏர் ரெசிஸ்டன்ட் தந்தி ஃபோர்ஸ் ஏன்னு தந்திக்கல காட்டப்பட்ட ஏனைய விசைகளில் வீதியால் காரின் டயர்கள் மீது தாக்கும் கிடை விசையாக அமைய மிகவும் சாத்தியமானது. இப்ப இங்க வட்ட வடிவ காருண்டா இத இங்களை காட்டு இருக்கு. சரி, அப்ப கிடைத்தரை மீது மாறாக்கதிர். ரைட். இப்ப கிடைத்தரணும் சொல்லிக்கிறேன் வட்டப்பாதையில இக்கணும். இதுல முக்கியமான விடயம், நான் இப்ப இதை வேறையா விஷயம் ஒன்று விளங்கப்படுத்துறேன். முக்கியமான விடயம், இது வட்டப்பாதை ஒழுங்குல வார நேரம் விளையுள் விச மையத்தை நோக்கி தொழிற்படணும். விளையுள் விச மையத்தை நோக்கி தொழிற்படணும். அப்ப விளையுள் விச இங்க வந்து ஏற்கனவே ஏர் ரெசிஸ்டன்ட் தந்திருக்கு, பின்ம இந்த திசையில காட்டுகின்ற. அப்ப டயரால் வேறொரு இடத்துலயும் விசை இல்லை. இன்ஜினால கொடுக்குற விசைன்றது டயர் நிலத்துல கொடுத்து கிடைக்கிற விசை. அப்ப டயரால கொடுக்கிற விசைத்தான் இந்த விசையை சமப்படுத்தணும். ஆகவே ஒரு பிரித்த விசை ஒன்று நாங்க கொடுக்கணும், இந்த திசையில மாதிரி ஒரு விசை ஒன்று கொடுக்கணும். அப்ப FB விட தான் வரும் வரும். அப்ப இதுட நிலை குத்து அந்த இந்த ஏர் ரெசிஸ்டன்ட் திசையில பிரித்த கூறு, இந்த இயங்குற திசை வேகத்தின் திசையில பிரித்த கூறு வந்து காற்று தடை விசை எதிர்க்கும், அடுத்த பிரித்த கூறு மைய நோக்க விசையை கொடுக்கும். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் எடுக்க வேண்டி வரோம். இது ஒரு விசை.
இதுல ஒரு பிடையா பிரித்த கூறு இந்த விசையை கொடுக்கும், அடுத்த பிரித்த கூறு மயநோக்க விசையை கொடுக்கும். ஏன்னா மயநோக்க விசை இல்லாம வட்டப்பாதை சாத்தியம் இல்லை என்ற வகையில தான் அதை நம்ம செல்றோம். ஆகவே எஃபி என்ற விடையை கொடுப்போம். ரைட். அப்போ 6 7 கொஞ்சம் சும்மா பார்த்துக்கொள்ளும். நாங்கள் 6க்கு சொல்லிக்கிறேன், 4 7க்கு 2ன்னு சொல்லிக்கிறேன். 6க்கு 4 7க்கு 2. அப்போ அந்த ஒழுங்கத்தான் அவங்களும் காய்ச்சிக்காங்க. அப்போ இது ஒரு இங்கே மையநோக்கு விசைன்னு ஒரு விசை ஒன்று வராது. இங்கே கொடுக்குற இந்த உராய்வு விசையோட ஒரு பிரித்த கூறு மையத்தை நோக்கி இருக்கும், அடுத்த பிரித்த கூறு தடை விசையை சமப்படுத்துறதுக்கு காணப்படும். இப்போ தடை விசை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல எங்களுக்கு செல்லலாம், மயநோக்க விசை மட்டும் இருக்குண்டு உராய் விசை மயநோக்க விசையை கொடுக்குறேன்னு சொல்லி எம்ஜியை மறுத்தாக்கம் சமப்படுத்தும். அது இல்லாம நாங்க கிடை விசையை கழிக்கிறோம். ரைட். இதுக்கு நாங்க 2ன்னு போடுவோம். ரைட். அடுத்த ஹைட்ரோ சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்திருக்கு. சம கனவளவுடைய 2 திண்மக்கோளங்கள் ஏபி ரெண்டும் சம கனவளவுன்னு சொல்லியிருக்காங்க. டிஏடிபி அடர்த்தி வெவ்வேறு அடர்த்திகளையுடைய இவ்விரு கோளங்களும் ஒரு இழையால் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கே 2 திணிவுகள் காட்டிக்கிற அடர்த்திகளை டிஏடிபின்னு சொல்லிக்கிறேன். இவ்விரு கோளங்களும் ஒரு இழையால் இணைக்கப்பட்டுள்ளன. டிஎஃப் அடர்த்தியுடைய திரவம், திரவத்தின் அடர்த்தி டிஎஃப்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயிட் டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ன்றதுக்காக தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமிழ்த்த அடர்த்தியுடைய ஒரு திரவம் முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ளது. உருவில் காணப்பட்டுள்ளவாறு இலையில் இழுவையுடன் கோளங்கள் சமநிலையில் இருக்க தொகுதி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அப்ப இது ரெண்டிடையும் சராசரி அடர்த்தி இது அடர்த்திக்கு சமன். அதனாலதான் அது இந்த இரண்டும் சம கனவளவுன்னு சொல்லிக்கிறேன். அதனாலதான் அது அமிழ்ந்து மிதக்குது, சமநிலையில் இருக்கு. சமநிலையில் இருக்கிற விசேஷம் என்னன்னா, இதுல மொத்த நிறை கொடுக்கிற மொத்த மேலுதைப்புக்கு சமனா இருக்கும். டபிள்யூ ஜூக்கு சமனா இருக்கும். ரைட். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு செல்லக்கூடிய உண்டு, ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு வாடுறது இதுட சமம். சிஎஸ் அறியுன்னு எங்களுக்கு செல்லணும். இந்த பி கீழே இருக்கிற இடத்தால இப்ப இது ரெண்டையும் கூட்டி சமநிலையில வாரண்டத்தால எல்லாமே ரெண்டும் ஒரே அடர்த்தியாக இருக்கலாம். இழையொன்றிட இழுவு இருக்குன்னு சொல்லிக்கிறான். இவ்விரண்டு கோளங்களும் ஒரு இழையால் இணைக்கப்பட்டுள்ளன, உற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ள இழுவையுடன் இழுவையுடன் என்ற அர்த்தம் ஏ மேல போறதுக்கு ட்ரை பண்ற, பி கீழே போறதுக்கு ட்ரை பண்ற. இந்த இழுவை அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு ஈக்கிற. ரைட். அப்ப இழுவை இருக்கிறதால ஏட அடர்த்தி ஃப்ளூயிட் அடர்த்தியை விட கொஞ்சம் குறைவா இருக்கும், அது மேல போறது ட்ரை பண்ணிட்டு. பி கூடையா இருக்கும், கீழே போன்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு. இப்போ அந்த டைம்ல அது ரெண்டையும் சமப்படுத்துற அளவு, இது மேல போ ட்ரை பண்ற அளவு, அதாவது ஏல கொடுக்கிற மேலுதைப்பு பெருசி இழுவையை விட, எம்ஜியை விட மேலுதைப்பு பெருசி. அப்ப இழுவை ஒன்று தான் அதை கொடுத்து பேலன்ஸ் பண்ணுது. பி எடுத்தா பீட நிறை பெருசி மேலுதைப்பை விட. அப்ப இழுவை ஒன்று கொடுத்து அதை பேலன்ஸ் பண்றோம். ரைட். அப்ப இந்த இழுவையும் சமனாக வருது. சரி. அப்ப இந்த 3ஐயும் சரின்னு எடுக்கலாம். ஆகவே 5வது விட. அடுத்த கேள்வி போம். ஓர் ஊடகத்தில் உள்ள விருத்தி அலையின் சமன்பாடு தரப்பட்டுகிற விருத்தி அலையிட அமைப்புண்டு. சரி. இன வைன்றது எக்ஸ் என்பது சென்டிமீட்டர்ல இருக்கிற, டி டைம். வலையின் ஊடகத்தின் துணிக்கையின் உயர் கதி. இப்ப ஊடகத்துல துணிக்கையோட உயர் கதி வி மேக்சிமம் சொல்றது நாங்க வீச்சத்தை ஏ ஒமேகாவால பெருக்கிறது. வீச்சத்தை ஒமேகாவால பெருக்கிறத தான் நாங்க இங்க பாவிக்கிறோம். ரைட். அப்ப இந்த சமன்பாட்டுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எழுதுறது ஒமேகான்றது நார்மலா நாங்க தீட்டாவின் கீழ் டி என்ற அமைப்பு தான் சொல்றோம். அப்ப தீட்டாவை நாங்க போட்டுறதுக்கு ஒமேகா டின்னு எழுதுகிறோம். சரி. அப்ப இதுதான் நாங்க ஒமேகாக்கு பாவிக்கிறது. அப்ப அதான் அதிலிருந்து இது வீச்சத்துக்கு நாங்க போடக்கூடிய அமைப்பு. வீச்சத்துக்கு எங்களுக்கு போடலாம் தசம் உண்டு. அப்ப ஒமேகா டி இது ஸ்டார்ட் பண்ற இடத்த போடக்கூடியது. அப்ப 10 ஒமேகாக்கு போட்டிக்கிற 10 பை உண்டല്ലേ, 10 பை. அப்ப எங்களுக்கு பை
என்று எழுதலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கின்றதால விடையும் சென்டிமீட்டர் per செகண்ட்ல சொல்லுவோம். அப்ப 10 என்று வரும். ஏண்டா, வீச்சத்துக்கு நாங்க இதுல இருக்கிற பெருமானம் ஏண்டா, இதுல ஏ சைன் ஒமேகா டி, சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா தானே சமன்பாடு. அப்ப ஏ சைன் ஒமேகா டின்னு வரும். அப்ப இது ஒமேகா, இது டி. ஏன்றது முன்னுக்கு வரதா இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டை வச்சு தான் நாங்க விடைக்கு போடுறோம். அப்ப ஏன்றது சென்டிமீட்டர்ல சொல்லிக்கிறதால பை சென்டிமீட்டர்னு வரும். இன்னும் ஒமேகாக்கு 10 பைன்றது போட்டிருக்கேன். அப்ப தசம் ஒன்று 10ஆல பிரிக்கணும், பை இண்டு வரும். அப்ப சாரி, 10 10 அல்ல, பை அல்லே, பை, சாரி, பை. நான் இங்கே அப்படித்தான் எழுதினேன். Right. இப்ப 10 தசம் ஒன்றை 10ஆல பிரிக்கினா ஒன்று இண்டு வரும், ஒரு பை இண்டு வரும். பை சென்டிமீட்டர் per செகண்ட். மூன்றாவது விடை. 8ஐயும் 9ஐயும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். 8க்கு 5, 9க்கு 3, 5ம் 3. சரியில்லை. ரைட். அதே ஸ்கீம் ஆர்டருக்கு போகுது. நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணோம், சில நேரங்கள் ஸ்கீம்லேயும் ஒன்று ரெண்டு பல வித்தியாசங்கள் வரும். நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். ரைட். 10வது கேள்விக்கு போகிறோம். 5 மீட்டர் உயரமான ஒரு நிலைக்குத்து கம்பத்தில், சரி நான் இப்போ இதை கொஞ்சம் சொல்லிட்டு போனேன். இப்போ இதில் இந்த சமன்பாடு y சமன் a sin ஒமேகா டி என்றது. அப்போ நீங்கள் சில நேரம் நீங்கள் மைனஸ் பெருமானத்தில் வாரது என்னன்னு யோசிக்கலாம். அது வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்தை காட்டுற ஒரு விடயம். இது பொது சமன்பாடு. ஸ்டார்ட் பண்ணுற இடத்தை பொறுத்து இந்த இடப்பெயர்ச்சி வித்தியாசப்படும் இடத்தால் ஸ்டார்ட் பண்ணுற இடத்தை காட்டுறதுக்கு தான் இதை பாவிக்கிறேன். ரைட். இது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று தான் நார்மலான சமன்பாடு. ஓகே. 10வது கேள்வி இப்போ. 5 மீட்டர் உயரமான நிலைக்குத்து கம்பத்தில் 2.2 திணிவுடைய ஒரு பந்து ஓய்வில் உள்ளது. கிடையாக v மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் இயங்கும் 0.01 கிலோகிராம் திணிவுடைய ஒரு சன்னம் பந்தின் மைய பகுதியில் மோதுகிறது. மோதலின் பின்னர் பந்தும் சன்னமும் சுயாதீனமாக விழுகிறது. பந்தும் சன்னமும் சுயாதீனமாக விழுகிறது. முறையே கம்பத்தின் அடியிலிருந்து 20 மீட்டர்லையும் 100 மீட்டர்லையும் விழுகிறது. சன்னத்தின் ஆரம்ப வேகம். ரைட். இங்க வந்து இரண்டும் நிலைக்குத்து வேகங்கள் சமன். ஏன்னா ரெண்டும் நிலைக்குத்தாக ஆரம்ப வேகம் 0. நிலைக்குத்து வேகம் உண்டு இல்ல, அது வந்து 0. அப்ப ரெண்டுக்கும் கிடை வேகம் தான் இருக்கு. ரெண்டுக்கும் கிடை வேகம் தான் காணப்படுது. அப்ப கிடை வீச்சை நாங்க எடுக்கலாம் u இன்டு டி. ஆண்டா கிடையாக ஆரம்புகள் இல்லைன்றதால யூடி என்று எழுதலாம். அப்ப வேகங்களை நாங்க எடுத்தா இது 20, இது 100க்கு போகுதுன்னு சொன்னா இதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். முதலாவது ஆரம்ப வேகம் இல்லைன்றதால இதோட வேகத்துக்கு நாங்க 20 போட்டா இதுக்கு 100 போடணும். அப்ப ரெண்டுக்கு 1க்கு 5 விகிதம் ஒன்று காணப்படும். 1க்கு 5 விகிதம் காணப்படும் எங்களுக்கு செல்லலாம். டைமை வந்து தந்திக்கிறேன், 5 மீட்டர் தந்திக்கிறேன். அப்ப நாங்களை கிளியராகவே அக்யூரேட்டாக விடைக்கு போகலாம். இன்னும் டைம் 5 மீட்டர் தந்து இருக்கின்றதால, இந்த உயரம் 5 மீட்டர் தந்து இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் நிலை குத்தா சமன்பாடை யோசிப்போம். எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர். யூடி 0ன்றதால 5 மீட்டர்ன்றத ஹாஃப் ஏக்கு 10 டி வர்க்கம் எடுக்கலாம். அப்போ டைம் வந்து 1 செகண்ட் வரும். இதுவுமே பழக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு பார்த்த உடனே 5 மீட்டரை 1 செகண்ட் செல்லலாம். ரைட். அப்போ 1 செகண்ட் தான் இன்னைக்கு வர்ற. அப்போ இது யூன்றது 20 மீட்டர் தந்திருக்கு இவங்க. 20 மீட்டர்னா 20 மீட்டர் per செகண்ட். அப்போ இதோட கிடை வேகம் 20 மீட்டர் per செகண்ட். ஒன்றோட கிடை வேகம் 20 மீட்டர் per செகண்ட். அடுத்த இட கிடை வேகம் 100 மீட்டர் per செகண்ட். அப்போ கிடை வேகங்கள் ரெண்டும் எங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ இந்த காப்பு தத்துவத்தை பாவிப்போம். 0.2 கிலோகிராம் ஓய்வில் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். 0.1 கிலோகிராம் தான் வி வேகத்தோட வர. அப்போ ஆரம்ப உந்தம் 0 திணிவு தர வேகம், ஆரம்ப உண்டம் 0.01 தர வி, இது ஆரம்ப உந்தம். கிடை உந்த அப்புறம் இறுதி உந்தத்தை எடுக்கிற நேரம் இதுல யாரு ஃபர்ஸ்ட்டுக்கு கிட்ட விழுந்துன்னு சொல்லிக்கிற மோதலின் பின்னர் பந்தும் சன்னமும் சுயாதீனமா விழுகிறது. பந்தும் சன்னமும் முறை. அப்ப பந்து தான் 20 மீட்டர் கிட்ட விழுது. பந்துக்கு 0.2 வேகத்துக்கு பயில 20 மீட்டர் per செகண்ட். சன்னத்துக்கு பயில 0.01 100 மீட்டர் per செகண்ட். ரைட். அப்போ இதை நாங்கள் சுருக்கலாம். அப்போ 0.01 வின்றது இது நாங்கள் 20ஆல் பெருக்கினா 4 வரும். ப்ளஸ்
இதை பெருக்கினா ஒன்று வரும். அப்போ 5 வரும். அப்போ 0.01 சமன் 5. 0.01 வின்றது 5. அப்போ வி சமன் 500 வரும். 500 மீட்டர் per செகண்ட். விடை ஒன்று இருக்கு. நாலாவது விடை எங்களுக்கு இதுக்கு போடணும். 10க்கு 4. ஓகே, சரி. அப்ப உந்த காப்பு தத்துவத்தை நாங்க பாவிக்கிறோம். அப்ப இங்கே வந்து இந்த உயரத்தை தந்திருக்கின்ற தல டைமை கண்டு நிலை குத்தாக எஸ்எம்என் யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கேரை கண்டு டைமை கண்டு 5 மீட்டர்னா இந்த ஓய்வாக விழுந்து விடப்பட்ட ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 மீட்டர் போறது நல்லா பழக்கப்பட்டது. அதை அந்த கிடை இதில் பார்த்து எஸ்எம்என் ஆர் செமன் யூடி அல்லது எஸ்எம்என் யூடியில் கிடையாக பார்த்து எங்களுக்கு வேகங்களை கண்டு பிரதிட்டு பார்க்கலாம். உந்த காப்பு தத்துவத்தை கடைசியா. ரைட். 11வது கேள்விக்கு போவோம். நெருக்கட்டகவற்ற பிசுக்குமையற்ற ஒரு பாய். இப்போ ஹைட்ரோ சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி வருது. அருவிக்கோட்டு பாய்ச்சலை கோடு XY வழியே காட்டுகிறது. அருவிக்கோட்டு பாய்ச்சல் இந்த XY வழியே வர்ற மாதிரி காட்டிக்கலாம். அப்ப இதுல இங்க பாருங்க, வேகமும் அமுக்கத்துக்குரிய தொடர்பு. பாய்ச்சற்கதி வியுடன் வேகத்துடன் அமுக்கத்துக்குரிய தொடர்பு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. வேகத்துடன் அமுக்கம். அப்ப இந்த எக்ஸ்ஒய்க்கு எக்ஸிலிருந்து ஒய்க்கு போற நேரம் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் பிரதானமான கேள்வி. நான் இதை ஃபர்ஸ்ட் இப்படி விளங்கப்படுத்துறேன். அமுக்கம் பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கம் ரோஜிஹெச் மாறிலி. அவங்க ரோஜிஹெச்ல மாற்றம் இல்லைன்றதால் இது எங்களுக்கு எழுதலாம் ஹாஃப் ரோவி வர்க்கம் மாறிலி. அது இல்லாம வேறையா ஏவி ஒரு மாறிலின்னு ஒரு தொடர்பு பண்ணிக்கிறேன். அப்ப இங்க இந்த திசையில ஏ கூடிக்கொண்டு போகுது, அதனால வேகம் குறைஞ்சிட்டு போகுது. வேகம் குறைஞ்சிட்டு போறதால ஹாஃப் ரோவி வர்க்கம் குறைஞ்சிட்டு போகும். அதனால அமுக்கம் கூட்டிட்டு போகும். அப்ப இதன் வழியாக வேகம் குறையும், அமுக்கம் கூடும். ஆனா இங்க கேள்வி X2Y வேகம் என்ன நடக்கிற, அமுக்கம் என்ன நடக்கிறது அல்ல. இங்க கேள்வி வந்து வேகத்தோட அமுக்கத்துக்கு என்ன நடக்கிற. வேகம் கூடும் போது என்ன, வேகம் கூடுற நேரம் விகினமையா போற நேரம் வேகம் குறையிற. வேகம் அந்த கூட கொள்ளே அமுக்கம் குறையும், வேகம் குறைய கொள்ள அமுக்கம் கூடும். சரி, அப்ப முதலாவது அல்லது இரண்டாவது விடத்தான் என்ன, வேகம் குறைய கொள்ள அமுக்கம் கூடு. ஃபர்ஸ்ட் 3 விடைகள் ஒன்றத்தான் நாங்கள் போடணும். வேகம் கூடக்குள்ள அமுக்கம் கூடுதல், அமுக்கம் குறையுது. அப்ப 4வதும் 5வதும் எங்களுக்கு கிளியரா பிள்ளாண்டு செல்லலாம். இப்ப எங்களுக்கு இந்த பிரச்சனை மாறிது நேர்வீத சமண்டு வராதுன்னு விளங்குது. அதாவது இந்த ஒழுங்குல வருமென்று வராதுன்னு விளங்குது. அப்ப இந்த தொடர்பு எடுக்கணும். அமுக்கம் பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கம் ஒரு மாறிலின்னு தான் நினைக்கிறேன். இப்ப இதிலிருந்து இது ரெண்டுக்கும் மிக்கிற தொடர்பை நாங்க எடுக்கணும். அப்ப இது அங்கெல்லாம் கொண்டு போனோம். இது 2 மாறிலின்றதால இது ஒரு வளைகோடாக வரும் என்று விளங்குது. வேகத்துல சின்ன மாற்றம் அமுக்கத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வேகத்துல வர சின்ன மாற்றம் அமுக்கத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதான் நாங்க இங்க கவனம் எடுக்க வேண்டிய விடயம். முதலாவது கொடுக்குறா, 2வது கொடுக்குறா. கொஞ்சம் இருக்கு, நாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்க கொஞ்சம் கதை பார்ப்போம். பரப்பளவு 2 மடங்கு கூடினண்டா வேகம் அரைவாசி ஆகும். வேகம் அரைவாசி ஆகும் போது இயக்க சக்தி 4 மடங்கு குறையும், அமுக்கம் 4 மடங்கு கூடும். இந்த ஒழுங்கு தான் மிச்சம் பொருத்தம் நினைக்கிறேன். முதலாவது நேர்மாறு விகித சமன் எடுக்கோமே இல்ல. நாங்க இப்ப இங்க நினைக்கிற வேகத்தை நம்ம குறுக்குவெட்டு பரப்பிங்க நீங்க இதுக்கு சரியா எங்களுக்கு கேட்கவுமே இல்ல. வேகத்தை நாங்க 2 மடங்கு கூட்டுன்னு எடுத்தா ஹாஃப் ரோவி வர்க்கம் 4 மடங்கு கூடும், அமுக்கம் 4 மடங்கு அந்த வெளியே கூட கொள்ள அமுக்கம் குறையும்.
சரி, அப்ப வேகத்துல வர பாதிப்பு அமுக்கத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற, வேகம் கூட கொள்ள பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற அடிப்படையில் நான் முதலாவது விடைய போடுறேன். இப்போ எக்யூரேட்டாக போகிறதுக்கு அதில் கொஞ்சம் சர்ச்சைகள் நீக்கிறது. இந்த ரெண்டாவது விடைக்கு எப்படி போடுறது, முதலாவது போடுன்றது நான் நார்மலான ஒரு ஐடியா வச்சு இதை விளங்கப்படுத்துகிறேன். முதலாவது விடண்டு இதையும் கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இவங்க கொடுத்துக்கிற ரெண்டாவது விடை 10க்கு 4 சரித்த நிலை 10 நாங்கள் பார்த்தோம். ரைட், 10க்கு 4 11க்கு இவங்க ரெண்டாவது விடையை கொடுத்துருக்கு. இப்போ முதலாவதா ரெண்டாவது, இப்போ இந்த ரெண்டுலேயும் தான் நாங்கள் பிரச்சனை பட்டு கொண்டு இருந்தேன். அதாவது இந்த சமன்பாட்டின்படி வேகத்துல என்ன, வேகம் கூட்டுற நேரம் அல்ல வேகம் குறைகிற நேரம் அமுக்கத்துக்கு வர பாதிப்பை எப்படி நாங்க காட்டுகணும், கிராஃபுக்கு எப்படி போறோன்ற. எங்களுக்கு ஒரு குறித்த சந்தர்ப்பத்துக்குரிய பருமனோட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் சும்மா ஒரு இதோண்டு கதைப்போம். 10 5 இருக்கிற ஹாஃப் ரோக்கு பதிலாக 10 3 வேகத்துக்கு பதிலாக நாங்கள் 10 வர்க்கம் இப்படி ஒரு வெளிவந்து சும்மா ஒரு அழுங்கொண்டு பார்ப்போமே நம்ம. அப்போ வேகம் 10 வர்க்கம் போட்டிக்கிற 10 5 ஆகவே 1.5 ஒரு வெளிக்கொண்டு வரும். இப்போ புதிய அமுக்கத்தை நாங்கள் பார்க்கணும். ஹாஃப் 10 3 இதுக்கு நாங்கள் 20 போட்டு பார்ப்போமே. 20 வர்க்கம் வேகம் டபுள் ஆகுற, வேகம் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து டபுள் ஆகுற இது ஒன்று சொல்கிறேன். வேகம் டபுள் ஆகும். வேகம் டபுள் ஆகக்குள்ள இப்போ இதோட வெளியூ நாங்கள் எடுத்தால் 2 வரும். அப்போ 2 4 2 பிரிச்சா 2 2 லட்சம் வரும். 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இது ரெண்டையும் கூட்டிக்கிறது வந்து 1.5. அப்போ இங்கே மைனஸ் வேல்யூ கொண்டு வருமே. ரைட், அப்போ இப்படி நாங்கள் இந்த வெல்யூஸோட கொஞ்சம் இதை பார்க்க வேண்டி வரேன். சரி, நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் ரைட் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமா. எனக்கு இதில் இந்த 2 கொடுக்குறதுல கொஞ்சம் 2 கொடுக்குறா 3 கொடுக்குறான்றதுல சின்ன இது ஒன்று இருக்கு. நாங்கள் அதை கொஞ்சம் வச்சுக்கொள்வோம். ஏ 2 ஒன்றுன்றத நான் ஒரு விளக்கம் உண்டு வேறையா போட்டு விட்டுறேன். ஏதோ வேகம் குறையும் போது அமுக்கம் கூற்றுன்றது சரி. இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டில் சீரா கூடும் எங்களுக்கு எடுக்கலாம். இந்த 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 ஒழுங்குல வரும் எடுக்கலாம். அப்போ கட்டாயம் வளை கூடு தான் வரும், முதலாவது அல்லது ரெண்டாவது. சரி, அப்போ இவங்க கொடுத்துருக்கு ஸ்கீம்ல ரெண்டாவதுண்டு. முதலாவதா ரெண்டாவதாண்டு பார்க்கறதுல நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நாங்கள் அதை கொஞ்சம் பார்ப்போம். ரைட், அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஏபி எனும் இரு கோளங்கள் ஒரு இலேசான கோளொன்றினால் இரு முனைகளில் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளன. சமநிலையில் இருப்பதை ஒரு ரெண்டுலையும் சமநிலையில் இருக்கிறேன்னு விசைத்து இருப்பதை சமப்படுத்துகிற மாதிரி ஒரு விடயம். இது மண்ணெண்ணையும் எண்ணெயும் தந்திருக்கு. எங்களால் பிறகு மேலுதைப்பும் வருதுன்னு நினைக்கிறேன். இவ்விரு கோளங்களும் ஒரு ரெண்டில் காட்டப்பட்டவாறு நிலை நீரிலும் 0.9 அடர்த்தியுடைய மண்ணெண்ணையிலும் அமைந்த போதும் சமநிலை குழம்பவில்லை. அப்ப பதார்த்தத்தின் அடர்த்தியை கேட்டிருக்கு. பி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் அடர்த்தி, ஏ ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் அடர்த்தி ரெண்டுமே முழுமையாக அமிழ்ந்திருக்கல. ரைட், அப்ப இந்த இடத்துல இதுல செல்லிக்கிற ஒரு பாயிண்ட், கோளங்களை பத்தி வேற ஒன்றும் செல்லில்ல, கோளங்களை பத்தி ஒன்றும் செல்லில்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு எடுக்கலாம் இதுட M1 MA எடுப்போமே. MAGL1 சமன் MBGL2 இப்படி ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு செல்லலாம். L1 L2. அப்போ இங்கே GM கேன்சல் ஆக்கினா MAL1 MBL2 ஒரு விடை ஒன்று கொடுக்கலாம். இப்போ இங்கே நிற்கிற இழுவன்றது தோற்ற நிறை. இங்கே நிற்கிற இழுவை வந்து தோற்ற நிறை. அப்போ தோற்ற நிறைன்றது T1 மைனஸ் T2. தோற்ற நிறை T2. அப்போ அதாவது மேலுதைப்பை கழிச்சிட்டாங்க போட்டுறது, மேலுதைப்பை கழிச்சு போட்டுறது. அப்போ T1ல இருந்து மேலுதைப்பை கழிச்சாத்தான் நான் கொஞ்சம் ஒழுங்கலி காட்டுறேன். ரைட், அப்போ இங்கே வந்து நிறை உண்டு தாக்கும், மேலுதைப்பு உண்டு தாக்கும், இழுவை உண்டு தாக்கும். இப்போ T2 ஒன்று சொல்கிறோம், இதை ப்ளஸ் யூ எம்ஜிக்கு சம் இந்த ஒழுங்கு தான் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல வர T2வை நாங்கள் சமப்படுத்தி விளங்கப்படுத்துகிற நேரம்
mg மைனஸ் யூன்னு வரும். இப்ப அதே கனவளவை தான் நாங்கள் இங்கே காய்க்க போகிறோம். ரைட். அப்போ இதையும் எங்களுக்கு அடர்த்தியோடு தொடர்புபடுத்தி தெரியுங்க கேள்வி கேட்குறேன். அப்போ நான் இதை அடர்த்தியோடு தொடர்புபடுத்தி எழுதுறேன். விஏ இன்னைக்கு அடர்த்தியை நாங்கள் ரோண்டு போடுறேன். ரோ ஏ ஜியை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறதால இப்படி எழுதுவோம். இதுக்கு விபி ரோ பி L2 எழுதுறோம். அப்போ இங்கே நாங்கள் இந்த T2-வை பற்றி விளங்கப்படுத்துகிற நேரம் எங்களுக்கு இதுலேயும் ஜி கேன்சல் ஆகிறதுல ஜி இல்லாமல் எழுதுறேன். விஏ ரோ ஏன்றது வரும் மைனஸ் ஏல நீர் இருக்குன்றதால நீர் அடர்த்தியை நாங்கள் சார் அடர்த்தியை ஒன்று எடுப்போம். அப்போ நீர் அடர்த்தி 1000 எடுக்கலாம். அதே விஏ 1000 எடுத்து போடும். இப்போ இதிலுமே அடர்த்திகளோட வீதம் எல்லாமே சார் அடர்த்தி ஒழுங்குல போடும் எழும். அப்போ விடையும் சார் அடர்த்தி விகிதத்தை தனி வர அப்போ பிரச்சனையோடு வராது. அப்போ இன்னைக்கு நான் ஒன்று போட்டேன். இது தான் நாங்கள் பெருக்கிற இன்னைக்கு L1. இப்போ T2 எடுத்துக்கொள்ள மண்ணெண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அப்போ விபி ரோபி மைனஸ் விபி இன்னைக்கு தசம் 9 போட வேண்டி வரும். இன்னைக்கு L2 வரும். ரைட். அப்போ இங்கேயும் இதால வார திருப்பம் இதுவுமே T2 நான் நிறையத்தான் எழுதினேன். இந்த திருப்பத்தையும் காட்டிட்டேன். இல்லை எல்லால பெருக்கினா திருப்பம் வரும். இதில் L2 பெருக்கினா திருப்பம் வரும். சரி. அப்போ அந்த திருப்பம் ரெண்டும் சமன் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சமன்பாடு, இதில் இருக்கிற ஒரு சமன்பாடு. அப்போ ஒரு சமன்பாட்டில் விஏ ரோ ஏ L1 நாங்கள் விபி ரோ பி L2-ஓட சமன் எடுக்கிறோம். இன்னொரு சமன்பாட்டில் விஏ ரோ ஏ மைனஸ் VA1 அதை L1 பெருக்கி விபி ரோ பி மைனஸ் விபி தசம் 9 பெருக்கி L2 பெருக்கி இருக்கிறோம். இது ரெண்டு நாங்கள் சமப்படுத்தி எங்களுக்கு அடர்த்திகளோட விகிதம் தான் தேவை. சரி. அப்போ இது நாங்கள் மேல இருக்கிறத கீழே இருக்கிறதால பிரிக்கலாம். சரி. பிரிக்கக்கொள்ளே நாங்கள் மேல இந்த கீழே இருக்கிறத மேல இருக்கிறதால பிரிப்போம். பிரிக்கக்கொள்ளே L1 வெட்டுப்படும், VA வெட்டுப்படும். அப்போ ரோ ஏ மைனஸ் 1 எல்லாத்துலேயும் ரெண்டுலேயும் வைக்கிறதால கேன்சல் ஆகும். இது நாங்கள் வெட்டும் போது விபி கேன்சல் ஆகும், L2 கேன்சல் ஆகும். ரோ பி மைனஸ் தசம் 9. ரைட். அப்போ இதை நாங்கள் அங்கே கொண்டு போவோம், இதை இங்கே கொண்டு போவோம். அப்போ ரோ ஏ மைனஸ் ரோ பி சமன் இது அங்கே கொண்டு போகல ப்ளஸ் ஆக மாறும், தசம் 1 வரும். சரி. அப்போ மேவங்களை மேடையும் விகிதம் தான் கேட்டிருக்கு. நாங்கள் கழிச்சாவார பெருமானத்தை கண்டிருக்கோம். அப்போ இது எங்களுக்கு பிரிக்கலாம். ரைட். பிரிக்கிறவங்க போம். ரோ ஏ மைனஸ் 1 கீழ் சின்ன சுருக்கள் கொண்டு தணிக்கிற ரோயிலிருந்து 1 கழிச்சா வாரது ரோபியிலிருந்து தசம் 9 கழிச்சா வார விடைக்கு சமன் சொல்லுகிற. அப்ப இதுல இருக்கிற பியின் கீழ் ஏக்கு போகணும். இதுல நாங்க விகிதம் பார்க்கறதுக்கு ஒழுங்குக்கு போகலாம். அப்ப இந்த இத்தனை இன பேசிக் இன முதலாவது படத்தில் இருக்கிற விசை திருப்பமும் அந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் இந்த பாயிண்ட்ல இருக்கிற இடஞ்சுழி திருப்பம் இதில் வளஞ்சுழி திருப்பத்தை சமப்படுத்துகிறோம். இதிலையும் இடஞ்சுழி திருப்பத்தை வளஞ்சுழி திருப்பத்துக்கு சமப்படுத்துகிறோம். ரைட். இங்கே நாங்கள் கனவளவு கேன்சல் ஆனது ஓகே தானே, இதால் நாங்கள் பிரிக்கொள்ள இது கேன்சல் ஆன. ரைட். இங்கே நான் விட்ட ஒரு பிள்ளை
சுருக்குற நேரம் இங்கே இந்த இந்த பிரிக்கவில் VA கேன்சல் ஆகுறது ஓகே, L1 கேன்சல் ஆகுறது ஓகே, இந்த ரோ A ஒன்று வருமே அதெல்லாம் போடல. ரைட், ஓகே. இன்னைக்கு ரோ B போடல. ரைட், அப்போ இதில் பிரிக்க கொள்ள இன்னைக்கு ரோ A வரும், இந்த இது சமன் வரும், இன்னைக்கு ரோ B வரும். இப்போ ரைட், இப்போ நாங்கள் இந்த இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். அப்போ இன்னைக்கு வந்து 1 வரும், 1 மைனஸ் ரோ A வரும். இதில் ரோ பிக்கு 1 வரும், தசம் 9 கீழ் ரோ பின்னு வரும். சரி, ரைட். அப்போ இதுதான் ஒழுங்காக வரும். அப்போ இந்த 1 எங்களுக்கு கேன்சல் ஆக்கலாம், இது எங்களுக்கு எடுக்கலாம். அப்போ தசம் 9 கீழ் ரோ பி சமன் 1 கீழ் ரோ ஏ என்று வரும். கேள்வி வந்து ரோ பியின் கீழ் ரோ ஏ தசம் 9 விட வரும், முதலாவது விட. ரைட், அப்போ இங்கே வந்து நான் பிரிக்க கொள்ள இந்த ரெண்டாவது சமன்பாட்டை முதலாவது பிரிக்கொள்ள இந்த ரோ விஏ கேன்சல் பண்ணேன், L1 கேன்சல் பண்ணேன், இந்த ரோ ஏ கீழுக்கு போடுவது போடுபடலை. அத்தனை நான் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ கவனமாக ஒழுங்கு தாளொன்று எடுத்து ஒழுங்காக செய்யணும். நான் இதிலேயே சைடில் செய்யக்கொள்ள கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. ரைட், அப்போ 12க்கு முதலாவது விடையை கொடுத்துருக்காங்க. பாப்போம், 12க்கு முதல். ஓகே, அடுத்தது இப்போ 13வது கேள்வி. 2 கிலோகிராம் திணிவும் தசம் 5 மீட்டர் ஆரையும் உடைய மெல்லிய வளையம் அமைப்போடு தந்திருக்காங்க. 1 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் கிடைத்தரத்தால் வழுக்காமல் என்றது முக்கியம், உருளுகிறது என்று. பந்து 20 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் எதிர் திசையில் இயங்கி உருவில் காட்டியவாறு தரையிலிருந்து 0.7 மீட்டர் உயரமலம் தந்திருக்காங்க. உயரத்தில் வளையத்துடன் மோதி 10 மீட்டர் per செகண்ட் வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் எழுகிறது. உடனடியாக மொத்தலின் பின்னர் ரைட், இந்த மோதலுக்கு பிறகு என்ன நடக்கும்? உடனடியாக பிறகு நடக்கிறதல்ல, உடனடியாக என்ன நடக்கும் என்று கேட்குறாங்க. ரைட், இதுல இந்த உயரம், இந்த உயரத்துல இந்த வேகம் 2. சரி, என்ன அந்த இந்த வேகம் 1 மீட்டர் per செகண்ட் தந்திருத்தாலும் இந்த இடத்துல உயரம் ரைட். அப்ப இங்கே வந்து இங்கேக்கு ஒரு வேகம் கொண்டு வரும், சரியா 0.75 தந்திக்கிறதால 45 பாகையில அளவுல தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், அப்ப இந்த பகுதிக்கு நேர்கோட்டு உந்தம் ஒன்று எப்படி காணப்படுது? தசம் 1 G என்ற நேர்கோட்டு உந்தம். வளையம் முழுமையாக ஓய்வுக்கு வரும், தரையும் வளையத்துக்கு மேல உராய்வு விசை இடப்பக்கமாக இருக்கும். ரைட், இப்ப நார்மலாக வந்து உராய்வு விசை இதுல இயங்கி கொண்டிருக்கிற நேரம் இந்த இடத்துல நிலையியல் உராய்வு தான் வரப்போற. இது வந்து இந்த சீரான வேகத்துல சொல்லிக்கிறா, வேகத்துடன் வழுக்காமல் உருளுகிறதுன்னு சொல்லிக்கிறோம். நாங்க ஒரு பாயிண்டா பார்ப்போம். இதுல திணிவ தந்திருக்கா 2. அப்ப ஏற்கனவே உந்தம் ஒன்று இருக்கு, 2 தர உண்டு, 2 தர உண்டு, 2 மீட்டர் per செகண்ட், 2 கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஒரு உந்தம் இருக்கு, கிடையாக இருக்கு. வீணவாரது தசம் 5, அப்ப தசம் 1 தர 20. அதுக்கும் எங்களுக்கு அதே அளவு உந்தம் உண்ட செல்லலாம். நான் அத்தனை அவங்க இந்த ஓய்வடைகிறான்னு கேட்டீர்களே, அப்ப இதுக்கு காணப்படுகிற அந்த உந்தத்துக்கு சமனான ஒரு எதிர் உந்தம் இங்க வருது. அப்ப இதுல உந்தம் பூச்சியமாகி மேல் நோக்கி போகுதுண்டா, இது உந்தம் பூச்சியமாகுது. இது உந்தம் பூச்சியமாகினா கிடையாக நாங்க உந்தத்தை சமப்படுத்துற நேரம் இதுல கிடை உந்தம் 0 ஆகிற உந்த காப்பு தத்துவத்தின்படி இது உந்தமும் பூச்சியம் ஆகணும். வளையம் முழுமையாக ஓய்வுக்கு வருமா அண்டா? ஆனா வளையச்சிட சுழல்றது ஒன்று இருக்குமல்ல. இங்கே சுழற்சி இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் ரெண்டையும் அடிப்படையாக வச்சு நாங்கள் யோசிக்கணும். நேர்கோட்டு உந்தத்தை மட்டும் நாங்கள் யோசிச்சா ஆரம்பத்தில் இந்த வளையத்துக்கு கிடையாக ஒரு உந்தம் இருக்கு, இந்த திணிவுக்கு வலப்பக்கம் உந்தம் இருக்கு, இந்த படுகிற திணிவுக்கு.
திணிவிட உந்தம் 0 ஆகுது. ஆகவே இதிட உந்தமும் 0 ஆகணும் உந்த காப்பு தத்துவத்தின் படி. அப்ப வளையம் கிடையாக அசைகிறது நிறுத்தப்படும். கிடையாக அசைகிறது நிறுத்தப்படுகிறா தரைக்கும் வளையத்துக்கும் மேலான உராய் விசை இடப்பக்கமாக தாக்கும். இன்னொரு விசை ஒன்று தாக்கும். மோதிரத்தால இதுக்கு ஒரு விசை ஒன்று தாக்குறதால இதுக்கு ஒரு விசை ஒன்று தாக்கும். அந்த விசை வந்து இதுக்கு நிலை குத்தாகவும் வலதாகவும் விசை ஒன்று தரக்கும். நிலை இதை பிரித்து ஒரு நிலை குத்தாக கொண்டு வரும், கிடையாகவும் கொண்டு வரும். அது வந்து இந்த நேர்கோட்டு வேகத்தை பூச்சியமாக்குறதுக்கு காரணமா இருக்கும். உராய் விசை இடப்பக்கம் வலப்பக்கம்னு சொல்லிக்கிறேன். உராய் விசை இருக்காதுன்னு சொல்லிக்கிறேன். சுழலாத நிலைமையில உராய் விசை இருக்காது. இப்ப இங்க வந்து பட்ட உடனே முழுமையாக ஓய்வுக்கு வருமாண்டா இங்க வந்து நேர்கோட்டு வேகம் பூச்சியமாகும். ஆனா சுழற்சி இயக்கத்திட சுழற்சி கோணம் இந்த முடிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐ ஒமேகா உண்டு இதுல இருக்கு. இப்போ ஐ ஒமேகாவுக்கு அதே அளவு திருப்பம் கொடுக்கப்படணும். இப்போ அதே அளவு திருப்பம் இதால கொடுக்கப்படுமாண்டா கொஞ்சம் சிக்கல் உண்டு வர. நான் கொஞ்சம் அப்போ அதை அந்த அடிப்படையில் இதை யோசிப்போம். இங்கே பற்றத்தால வார விசை இப்படி ஒரு விசை வரும். அது வந்து சரியா வார விசை மையத்தை நோக்கித்தான் வருது. மையத்தை நோக்கித்தான் வர்றதால ஒப்பமான தளத்துல உராய்வு வரையில அப்ப சுழல்றதுக்கு உராய்வு விசை இப்படி தானே தந்து தொழிற்பட்டு கொண்டிருந்தேன். இப்படி தொழிற்பட்டு கொண்டு இருந்தது நேர்கோட்டு வேகம் இல்லைன்றதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இந்த சில அடிப்படையான நிறைய விஷயங்களை வச்சு தான் இதுக்கு விடைக்கு போகணும். இதுல நாங்க விடை இடையில் உராய் விசை இடப்பக்கம் நான் கொஞ்சம் விடையை செக் பண்ணிட்டு இது கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். 13க்கு இவங்க 2வது விடை கொடுத்துருக்காங்க. தரைக்கும் வளையத்துக்கும் இடையிலான உராய் விசை இடப்பக்கமாக இருக்கும். இடப்பக்கமாக இருக்கும். அப்படின்னா இவங்க நிலை குத்து வேகத்தை 0 ஆக்குறதுக்காக இப்போ இதில் கொடுக்குற விசை இல்லைன்றதால உந்தத்தை இதாக்குறதுக்காக இந்த விசை வந்து இதை ஸ்லோ பண்ணி ஓய்வடைய செய்யும்ன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை எடுக்கணும். கொஞ்சம் நாங்கள் இதை வந்து ஸ்டாப் போட்டு வைப்போம். அந்த இது ரெண்டுக்கும் நான் அடுத்த இதுக்கு செய்யக்கொள்ள ஒரு விளக்கம் மேலதிக விளக்கம்னு தாங்க. ஓகே, நான் செஞ்சு பார்த்துட்டு வரல ஒன்று. ரைட், அடுத்தது போவோம். நாங்கள் 14 எம் திணிவுடைய 3 திணிவுகள் லேசான எல் நீளமுடைய கோள்களால் விரைப்பாக பொருத்தப்பட்டுள்ளன. படமுடு காட்டுகிற எல் மேலே ஒரு காட்டப்பட்டவாறு அவை ஒரு பக்கம் ஒரு சமபக்க முக்கோணியாக்குகிறது. நேர்த்தி கோள் சேர்த்திக்கு ஒரு கோண வேகம் ஒமேகா கொடுக்கப்படு முக்கோண தளத்துக்கு செங்குத்தான அச்சு பற்றி வழங்கப்படுகிறது. ஒரு நிலைத்த ஒமேகாவிற்கு பியினூடாக அச்சு பற்றி செயற்கைக்கோளின் இயக்க சக்தி ஏயினூடாக அச்சு பற்றி இயக்க சக்தி என்ற விகிதத்துடன் ஒப்பிடும் போது சமன். ரைட், இங்க இருக்கிற நேரம் வார இயக்க சக்தி. ரைட், ஆனா நிலைத்த ஒமேகான்னு சொல்லிக்கிறேன். இயக்க சக்தின்னு சொல்றது ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம். அப்ப நீங்க ஐய கண்டோம்டா ஒமேகா வர்க்கம் நிலைத்ததுன்னு சொல்லிக்கிறேன். ஏண்ட புள்ளியிலிருந்து ஐ எவ்வளவு, பீண்ட புள்ளியிலிருந்து ஐ எவ்வளவு அதான் கேட்டிருக்கு. சடத்துவ திருப்பங்களை ஒப்பிடத்தான் கேட்டிருக்குமே. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பிஏ கேட்டிருக்காங்க. பியினூடா அச்சு பற்றி இயக்க சக்தி பிஏ ஃபர்ஸ்ட் காணும். பியிலிருந்து பார்க்குற நேரம் 2 திணிவுகள் இருக்கு எல் தூரத்துல. ஆகவே 2 தர எம்எல் வர்க்கம் புள்ளி திணிவு எடுக்கலாம். இப்போ எம்எல் வர்க்கம் தான் அட பெருமானம் 2 பிளஸ் இந்த தூரத்தை நாங்கள் எடுத்தா இது எல்லுன்னு எடுத்தா எங்களுக்கு இதை இந்த ஒழுங்குல தொடர்பு படுத்தலாம். இது L/2 இருக்கும். அப்ப இது வந்து சம போன முக்கோணம் எடுத்தால் இது 60 பாகை 30 பாகையாக இருக்கும். இது எல். அப்ப இந்த அமைப்புல நாங்க எடுத்தோம்னா கொஸ் 30 அயல் பக்கத்துக்கு செம்பக்கம். இப்போ L/2 வின் கீழ் ஏ என்று போட்டு இருக்கேன். ஏ சமன் கொஸ் 30 வந்து வர்க்க மூலம் 3 கீழ் 2
ரைட். அப்போ ஏ வந்து எல் பை டூவை பிரிக்கணும் வர்க்க மூலம் மூணின் கீழ் ரெண்டால் ரெண்டு நாங்கள் கேன்சல் ஆக்கலாம். இப்போ ஏன்றது எல்லின் கீழ் வர்க்க மூலம் மூணு. ரைட். ஓகே. நீங்கள் இதை ஏ இது எல் பை டூன்னு போட்டுரும். வர்க்க மூலம் மூணின் கீழ் ரெண்டு சமன் எல் பை டூவின் கீழ் ஏ. ரெண்டு ரெண்டையும் வெட்டலாம். எல் பை ரூட் த்ரீ சரி. ஓகே. அப்போ இன்னைக்கு இதோட கூட்டணும் எம் எல் பை ரூட் த்ரீட வர்க்கம், அதாவது எல் வர்க்கத்தின் கீழ் மூணு. அப்போ இதை கூட்டி வர்றது தான் ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பத்தில் இருக்கிறது. அப்போ இதை இப்போ கூட்டியை நாங்கள் போடுவோம். போமாசி மூணுன்னு எடுக்கலாம். மூணுல அப்போ ஆறு ஒன்று ஏழு, ஏழின் கீழ் மூணு எம்எல் வர்க்கம். இப்போ ஏழின் கீழ் மூணு எல் வர்க்கம் பிஎம் அடிப்படையாக வச்சா சடத்துவ திருப்பம். ஏழு இந்த நடுவில் இருக்க புள்ளி பற்றி சடத்துவ திருப்பம்டா எல்லாமே இந்த எல் பை த்ரீட இதில் ஒழுங்கிலே வரும். ஆகவே மூணு தர எம் எல் வர்க்கத்தின் கீழ் மூணு 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 கேன்சல் ஆக்கலாம். அப்போ எம்எல் வர்க்கம் டே வரும். சரி, மூணு திணிவு இருக்கு தானே. ஓகே. இது ரெண்டு திணிவு, இதில் ஒரு திணிவு எம்மெண்டு தந்திருக்கு. ஏ தூரத்தை தான் நாங்கள் போடணும். ஏ தூரம்ன்றது எல் பை ரூட் த்ரீ. ஹாஃப் ஒமேகா வர்க்கம். கேள்வி இயக்க சக்திகளுக்கு இடையிலான விகிதம். அப்போ இதை நாங்கள் இதில் வர பெருமானம் மூணால் கேன்சல் ஆக்கலாம். எல் பை த்ரீட மூணு மடங்கு வர மூணு. அப்போ எம்எல் வர்க்கம்னு சரியில்லை. அப்போ எல் பை எல்எம் வர்க்கத்தின் கீழ் மூணு எம்எல் வர்க்கத்தால் பிரிக்கிற மாதிரி வரும். ஏழின் கீழ் மூணு மாதிரி ஒரு விடை கொண்டு வரும். இயக்க சக்திகள் ஒப்பிடுத்தான் சொல்லிக்கிறேன். வேறு ஏதாவது வித்தியாசம் இல்லைக்கிறா? நீளமுடைய கோள்கள்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த புள்ளியிலேருந்து எடுத்தா இந்த நீளத்தை கண்டு தான் காணணும். இப்போ இந்த நீளம் கண்டத்திலே சிறப்பில் வந்து இந்த பிரச்சனையாகும். அடுத்தது இந்த புள்ளியிலேருந்து எடுக்கொள்ள இந்த திணிவு இந்த திணிவு ரைட் சாரி இங்கே ஒரு திணிவு இல்லை. நான் இங்கே விட்ட பிள்ளை இந்த துண்டு வராது. இங்கே ஒரு திணிவு இல்லை. இப்போ இங்கே இருந்து எடுக்கக்கொள்ள இந்த திணிவும் வராது, இந்த ரெண்டு திணிவும் மட்டும்தான் வரும். ஓகே. அப்போ இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் துண்டுக்கு வரும். இந்த ஏழுக்கு மூணு கதை ஒன்று இல்லை. அப்போ பியிலிருந்து எடுக்கொள்ள இந்த ரெண்டு திணிவு மட்டும்தான் எடுக்கணும். இதுலேருந்து எடுக்கொள்ள மூணு திணிவையும் எடுக்கணும். அப்போ ரெண்டு விட வரும் ரெண்டாவது. ஓகே. அப்போ கொஞ்சம் கவனமாகவே நாங்கள் செஞ்சு கொண்டு போனோம். அப்போ இந்த பியிலேருந்து பற்றி பார்க்கல இந்த ரெண்டு திணிவு மட்டும் எடுக்கிறோம். இங்கிருந்து பார்க்கல மூணு திணிவையும் எடுக்கிறோம். ஓகே. அடுத்த கேள்விக்கு போம். வேணியர் இடுக்குமானியை பயன்படுத்தி பரிசோதனையின் உள்விட்டத்தை பெற்ற உண்மை வாசிப்பு தரப்பட்டது. கருவி நேர்பூச்சியவள் என்று எடுத்துக்கிற எனின் கருவியை கொண்டு பெற்ற வாசிப்பை நாங்கள் கழிச்சு செல்லலாம். இதில் உண்மை வாசிப்பு உள்விட்டத்துக்கு பெற்ற உண்மை வாசிப்பு. அப்போ நாங்கள் நேர்பூச்சியவள்னா கழிச்சுத்தான் பெறுகிற. அப்போ கருவியில் பெறப்பட்ட வாசிப்பு அதை நாங்கள் கூட்டி பார்த்து தான் எங்களுக்கு விளங்கும். 8 5 3. அப்போ இந்த வாசிப்பு வரும். இதில் நேர்பூச்சியவளுவை கழிச்சா கிடைக்கிற உண்மை பெருமானம் 3 உண்மை நீளம்னு சொல்லியிருந்தா சரி, உண்மை வாசிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் எப்போதும். உண்மை நீளம் வந்து 3.55 இருக்கும். அப்போ இன்னைக்கு நாங்கள் 3.58 வாரமாய் ஒரு விட 3.5 இங்கே இருக்கு. எட்டாவது பொருந்துரமாய் ஒன்று விட இருக்கணும். சரியா விளங்குது? எனக்கு கிளியர் போதா? எட்டாவது இதில் பொருந்துருன்னு பார்க்கணும். 3.5ல் எட்டாவது பொருந்துரமாய் விட உண்டு. இது 3.5 இல்லை. அப்போ இது வராது. இதுவும் 3.5 இல்லை. அப்போ இதுவும் வராது. இந்த மூணும் 3.5 தான் இருக்கு. அப்போ இதில் எட்டாவது பிரிவு பொருந்துற மாதிரி நாங்கள் பார்க்கோம். இதில் எட்டாவது இல்லை, இதுலேயும் எட்டாவது பொருந்துறமா இல்லை. இது ஓகே மாய்க்கிறோம். அப்போ நாங்கள் முதலாவது இடையே போட்டோம். ரைட்.
அப்ப 14க்கு 2, 15க்கும் 2. இதுக்கும் 2வது கொடுத்துருக்காங்க. 8வது பொருந்தல் இதில் வந்து 1, 2, 3, 2வது பொருந்துற மாதிரி தான் நினைக்கிறேன். இங்கே வந்து கேள்வியில கொஞ்சம் கன்ஃபியூஷன் உண்டிக்கிற. உள்விட்டத்தை பெற்ற உண்மை வாசிப்பு கருவியை கொண்டு பெறப்பட்ட வாசிப்பு. அப்போ உண்மை வாசிப்புனா உண்மையான நீளமலை நேர்பூச்சிய வலுடைய கருவின்னு சொல்லிக்கிறேன். அப்போ நேர்பூச்சிய வலுண்டா வாசிப்பிலிருந்து கழிச்சு தான் உண்மை வாசிப்பு பெறப்படணும், உண்மை நீளம் பெறப்படணும். அப்போ இதை நாங்கள் கூட்டினா எங்களுக்கு இன்னும் ஒரு விட தான் வரும். அதனால் நான் முதலாவது போடுறேன். இந்த இதுக்கு கழிச்சு வார விட மாதிரி ஒன்று தான் இவங்க 2வது விட கொடுத்தீங்கன்னா அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் அது முரண்படுதலே. அப்போ நாங்கள் இந்த இடத்துல அது கேள்வி 15. 15க்கு நாங்கள் உண்டுட்டு போட்டுக்கொள்வோம், அதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். Right. அடுத்தது வளியில் ஒலியின் கதியை துணிவதற்கான பரிவு குழாய் பரிசோதனையில் 480 ஹெர்ட்ஸ் மீட்டருடைய இசைக்காக பயன்படுத்தப்பட்ட போது முதலாவது பரிவு நிலை நீளம் 2வது பரிவு நிலை நீளம் தந்துகிற ஒளியின் கதி தனி வலுவுட இது எதால் அளக்குறேன்னு சொல்லிக்கிறார். சரி, தனி வலுவுட வழியில் துணிவு பரிவு குழாய் பரிசோதனை. ரைட், நாங்கள் இப்போ இதை வலுவோட விளங்கப்படுத்த ட்ரை பண்ணுவோம். முதல்ல மீடுரன் சரி, முதலாவது பரிவு நிலைன்னு சொன்னா முதலாவது பரிவு நிலையில எங்களுக்கு இந்த நீளத்தோட முனைவு வலு இல்லைன்னு எடுக்கிறா. நாங்கள் இதை பெருக்கி எடுப்போமே, இதை 4ஆல பெருக்குவோம். என்னென்ன முதல் பரிவு நிலையில நீளம் வந்து அலை நீளம் வந்து 4 மடங்காக இருக்கும். 4 தர 17.7 பிளஸ் சி ஒரு முனை திருத்தம் இருக்கும். இது வந்து அலை நீளமாக இருக்கும். அலை நீளத்தை நாங்கள் மூடுறனால பெருக்கினா அது வந்து வேகத்தை கொடுக்கும். அப்ப இதுதான் முதல் பரிவு நிலைக்குரிய சமன்பாடாக செல்லும். அடுத்த 2வது பரிவு நிலைக்குரிய சமன்பாடு இது அலை நீளம், இது அலை நீளம். அலை நீளத்தை நாங்கள் மீட்டரால் பெருக்கிறோம். 2வது பரிவு நீளத்துக்குரியது 53.1 3ஆல பிரிச்சு வார பெருமானத்தை நாங்கள் 4ஆல பெருக்கினோம். அதை இங்கே வந்து இந்த சென்டிமீட்டருக்கு மாற்றணும், ஆகவே 100ஆல பிரிக்கணும். இது தான் அலை நீளமாக இருக்கும். இதை 100ஆல பிரிக்கணும். அலை நீளத்துக்கு 100ஆல பிரிச்சுட்டு இதில் பெருமானத்தை இதில் வார பெருமானத்தை நாங்கள் பெருக்கணும். 480 பெருக்கினா வாரது தான் வேகமாக இருக்கும். சரி, இவங்க ஈன தனி வலுவுடன் என்று சொல்லிக்கிறது வந்து முனை திருத்த பிரச்சனையால் வார விடயத்தை கருதியா அல்லது நீங்கள் நாங்கள் மீட்டர் கோளால் அளக்கிறதால வார வலுவை அடிப்படையாக வச்சு சொல்லிக்கிறான்னு விளங்குது இல்லை. அதை நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அப்போ இந்த ஒழுங்குல விடைக்கு போனால் நாங்கள் வேற வேற 2க்கும் விடைக்கு போய் பார்ப்போம். ஒன்றுக்கு வந்து 339.84 வருது. இதை நாங்கள் பெருக்கி எடுத்தா வேகத்துக்கு 339.84. அதாவது முனை திருத்த கதையொன்று இல்லாம முனை திருத்தம் இல்லாம எடுத்து பார்த்தா அடுத்ததுட பருமனை பார்ப்போம். நாங்கள் 53.1
ம், அதுக்கும் அதே விடத்தான் வருது. சரியா இதுல 3 மடங்கு தந்திக்கிறேன். அப்ப முனை திருத்த கதை ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. இப்ப இனி நான் முனை திருத்தம் போடணுமே. அதே அப்ப ரெண்டுக்கும் அதே பருமனைத்தான் தந்திருக்காங்க. ஓகே. சரி. தனி வலுன்னு இவங்க எதிர்பார்க்கிற விடயம் வந்து இங்கே வார சென்டிமீட்டர்ல வார வலு அடிப்படையாக வச்சு செல்றாங்களா விலங்குல. ரைட். அப்ப இந்த ரெண்டு டைம் பெருமானம் இந்த 339 என்ற அதே விடத்தான் வருது. இப்ப இந்த விட கொடுத்திருக்கு 3ல +or -0.1 மீட்டர் per செகண்ட். இப்ப நீளத்தை அளக்க கொள்ளே நீளத்துல எங்களுக்கு வலுவோடு பெருமானம் போடலாம். 1 சென்டிமீட்டர்ல இப்படி கொண்டு வரும். நான் மில்லிமீட்டர்ல தான், நான் மீட்டருக்குள்ள தான் நடக்கிறேன். அப்ப அப்ப அதை நாங்க இதுக்கு எட் பண்ணி பார்ப்போம். அப்ப நாங்க இதை பெருக்கிற நேரம் 4 தர 17.1 +or -1. அப்ப 1 சென்டிமீட்டர் SI அலகுல செல்றதா இந்த ஒன்று நாங்க இப்படி போடுவோம். அதை இதோட நீளத்தை நாங்க 100ஆல பிரிச்சு அப்ப மீட்டர்ல வரும். அப்ப இதைத்தான் நாங்க பெருக்கிறோம் 480. உம் சரி. அப்ப இப்ப இப்ப எங்களுக்கு இந்த +or -, எடுத்து காட்டல. அப்ப இன வந்து இந்த பிளஸ் இந்த ஒன்றுன்றது 440 தர 4ஆல பெருக்கப்பட்டு 100ஆல பிரிப்பட்டு. ரைட். அப்ப எங்களுக்கு விடையுண்ட ஒழுங்குபடுத்திடும். 480 தர 4 பிரித்தல் 100. இப்போ 19.2 என்ற ஒரு விடை ஒன்று வருது. அதைத்தான் இவங்க இங்கே எட் பண்ண சொல்றாங்க. ஓகே. சென்டிமீட்டர்ல வர்றது. இப்போ 440 4ஆல பெருக்கிறோம். இங்கே 1 சென்டிமீட்டர் அதை நாங்கள் 100ஆல பிரித்து அளவுக்கு போட்டுரும். ஓகே. அப்போ மீட்டருக்கு அதை மாற்றி தான் நீங்கள் எழுதிக்கிற நீங்கள் போட்டு. அப்போ இந்த விட இதில் 1.92 போட்டுக்க. நாங்கள் இந்த விடையை கொடுப்போம். முதலாவது விட சுருக்களை பார்த்தா 16 பார்ப்போம். 16 கொண்டு. ஓகே. அப்படின்னு நாங்கள் இன அந்த நீள தளக்கக்குள்ளே நீள தளக்கிறதுல வர வலு வந்து 1 சென்டிமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர்ல வலு கொண்டு வரத்தால அதை நாங்கள் எடுத்து இதில் இந்த அதுக்கு அதுக்கு கணிப்பு செஞ்சு பார்த்தா வார பெருமானத்தை போட்டோம்ல சரி. நாங்கள் மீட்டர் கோல்ல அளக்கிறதுக்கு அதே செல் இல்லை. நாங்கள் நார்மலாக மீட்டர் கோல்ல தான் நிலக்கிறதுனால அப்படி செய்யறோம். ரைட். 17 உரில் காட்டப்பட்டவாறு M1 இது 5 கிலோகிராம் செல் இருக்கு. M2 6 கிலோகிராம் திணிவுமுடைய 2 குற்றிகள் உராய்வற்ற இலேசான கப்பி மீது செல்லும் லேசான இழையால் இணைக்கப்பட்டுகிற. M1 சாய்தளத்தில் ஓய்வில் உள்ளது. M2 நிலை குத்தாக தொங்குகிறது. சாய்வு கோணம் தீட்டா 30ன்னு சொல்லுகிறேன். இது 30 பாகன்னு சொல்லுகிறேன். ரைட். மீது தாக்கும் உராய் விசையும் பருமனும் திசையும் M1ல தாக்குற உராய் விசையும் பருமன். அப்ப இங்கே வந்து M2G 60 நியூட்டன் தாக்கும். இழுவ கட்டாயம் 60 நியூட்டன் தாக்கும். அப்ப இழுவ 60 நியூட்டன் இங்கே வருது. MG வந்து 50ன்றதால இதிட சைன் 30 சொல்லிக்கிறேன். அப்ப 25 எங்களுக்கு எடுக்கலாம். இங்களை பிரிச்ச கூறு. அப்ப இங்கால 25 இது இங்களை போகாம தடுக்கிறேன்னா 60ல நாங்கள் 25 போனா 35 சாய்தளம் வழியே கீழ் நோக்கி தாக்கணும். 35 ரெண்டாவது வீடு. இன்னைக்கு விசைப்படம் இன்னைக்கு விசைப்படம் இது ஒரு விசை. இது எம்ஜியிட பிரித்த கூறு. எம்ஜியிட அடுத்த பிரித்த கூறும் அடுத்தாக்கம் சமப்படுத்தும். இலை வழியே இழுவ சமநாய்க்கும் ஒப்பமான கப்பி. ரைட். நேர்கோட்டு வழியே பாதை கிராஃப் 2 தந்திருக்கு. நேர்கோட்டு வழியே கார் ஏ இன் பின்னர் டி தூரத்தில் கார் ஏ செல்கிறது. கார் ஏ கார் பியை இனி முந்த சாத்தியமற்ற வேகம்.
ஸ்லோவாக சந்திக்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வேகம் பெருசா இருக்கு. அதனால அந்த டைமுக்குள்ள சில நேரம் வரும். இதுலயும் குறிப்பிட்ட காலம் வேகத்தை விட பெருசா இருக்கு. இதுலயும் தொடர்ந்து வேகத்தை விட பெருசா இருக்கு. இதுலயும் வேகத்தை விட பெருசா இருக்கு. ஆனா அஞ்சாவதுல வேகம் எப்பயுமே வேகத்தை விட குறைவா இருக்கு. ஆகவே சாத்தியம் இல்லை. முன்னுக்கு போற ஆளோட வேகத்தை விட கொஞ்சம் கால நேரமாலும் பெரிய வேகத்தில் இருந்தா தான் முந்துறது சாத்தியம். முன்னால போற ஆளோட வேகத்தை விட குறைஞ்ச வேகத்துல போய்க்கொண்டு முந்த முடியாது. ஆகவே அஞ்சாவது வீடு பாருங்க. இப்ப பின்னுக்கு வந்த கேள்வினா சில கேள்விகள் நேரடி பேசிக் ஐடியா வச்சு விடையே போடலாம். 19 ஒரு செவ்வக வடிவ தாங்கி அடர்த்தியுடைய திரவத்தால் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது. உரில் காட்டிவார் தாங்கிக்கு இடையாக ஆர்முடுகளுடன் பீலும் டீலும் உள்ள அமுக்கங்கள் சமனெனி. பீலையும் டீலையும் அமுக்கம் சமன் சொல்லிக்கலாம். ஏழைக்கிற அமுக்கத்திலிருந்து நாங்கள் பிஏன் எடுப்போம். அப்ப பீட அழுக்கம் ஏட அமுக்கத்தோட கூட்டணும் நாங்க LAG. டீட அமுக்கத்தை எடுக்கொள்ள HρLAG வராது. இப்ப நாங்க அமுக்கத்துக்கு நார்மலா திரவ அமுக்கத்துக்கு HρGன்னு சொல்றோம். அமுக்கத்துக்கு செல்ற நேரம் திரவ அமுக்கம் செல்ற நேரம் மேலிருந்து கீழே வரக்கொள்ள LρAன்னு சொல்லணும். அப்ப இங்க நான் எழுதினப்புல LρA சைடுக்கு பார்க்குற நேரம். இது வலப்பக்கம் மாறுபடுகிற நேரம் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை விட இங்க அமுக்கம் LρA கூட இருக்கும். அப்ப இங்கிருந்து இங்க நீட் பார்க்கல HρG கூட இருக்கும். அப்ப அந்த ரோயின் கேன்சல் ஆக்கலாம். கேட்டுக்கிற ஏட பருமன் ஏன்றது அப்ப H இன் கீழ் LG. H இன் கீழ் LG. H இன் கீழ் LG. அப்ப HG இன் கீழ் L அല്ലേ. ரெண்டாவது 19க்கு 2. 19க்கு 2 அடுத்தது 5 சரி கொடுத்துக்கிறேன். ஓகே. சவுண்டில் வர டொப்ள எஃபெக்டோட சம்பந்தம் நினைக்கிறேன் பார்ப்போம். ஏபி எனும் இரு அலைகள் விளையுள் சுவட்டினை சி காட்டுகிறது. ஏடையும் பீடையும் விளையுள்ள காட்டுகிறது. டி சமன் 0.25 செகண்ட் எனின் ஏபி என்பவற்றின் மீடு எண்கள் 70 64. இப்போ இங்கே டீன்றது 0.25 தந்திக்கிறேன். 2.5 சொன்னா தோற்ற மீடு எண் வந்து இது அலைவு காலமனே. இந்த டைம்ன்றது அடிப்புக்குரிய அலைவு காலம். அடிப்புக்குரிய அலைவு காலம்டா அடிப்புக்குரிய மீடுரன் வந்து அன்னோட்டின்னு எழுதலாம். அப்ப 4ன்னு சொல்லலாம். இப்போ அடிப்பதிர்வன் 4. அப்ப 4 டிஃபரெண்ட்ல வரணும். சரி, 4 டிஃபரெண்ட்ல வரணும். அடுத்தது இங்கே இருக்கிறது நாங்க சரி ஒன்றுக்கு எண்ணினா ரைட். அப்ப நாங்க இதுல 66 வாரதுல 2ஆல பிரிச்சா 33 கொஞ்சம் 33ன்னு பார்த்தா 16.5 வரணும். இதுல ஒன்றுல 16 அறையும் அடுத்ததுல 35 17 அறையும் மாதிரி வரணும். அப்ப அதை கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். சரி, அப்ப இதுல நான் நார்மலா பார்ப்போமே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அறை. அப்ப அட 4 மடங்கு தசமஞ்சு தனிக்கிற அட 4 மடங்கு. அப்ப ஓகே மாதிரி இருக்கிறல்ல. ஓகே. ஏயின் மீடுரன் 100 ஹெர்ட்ஸ் ஆகும் பீட 90 ஆகும். இந்த இது வந்து அப்போ 10 டிஃப்ரெண்ட் வரணும். 10 டிஃப்ரெண்ட் வரணும். 10 டிஃப்ரெண்ட் வந்தா அலைவு காலம் டி வந்து தசம் உண்டாயிக்கும். அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப இது வந்து தசம் ஒன்றுண்டா அப்போ உண்டு. இப்போ 10 ஹெர்ட்ஸ் வரணும். 10 ஹெர்ட்ஸ்னா 100ம் 90. சரி, இது இருப்பின் என்று சொல்லிக்கிறேன். இருப்பின். ஓகே. இங்கே வந்திருக்கிற பெருமானங்களோட பார்த்தாலும் இங்கே நிற்கிற 4 8 அது இதில் தசமண்டா இதை 10ல் பெருக்கி எடுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற பெருமானத்தை வச்சு பெருக்கிலும் அனுப்பம். இது கொஞ்சம் சின்ன சிக்கல் ஒன்று வருது. என்னண்டா இப்போ இங்கே 100 ஹெர்ட்ஸ்ன்னு தந்திக்கிற பயலுக்கு. அப்போ இங்கே வந்து 100ண்டா 1 2 3 4 5 6 7 8 10 ஈந்தா 10ஆல பெருக்கி செல்லும். இப்போ இது இல்லை. ஏடமீடு 100ஆகவும் பீட 90ஆகவும் இருந்தா டி வந்து தசமுண்டாக இக்கலும். இப்போ ஏல வந்து இந்த டி வந்து தசமுண்டாயினா இங்கே 10 ஈக்கணும். 10 இல்லை அதோட கூடிக்கிறேன்.
இதுல இந்த சென்ன வெளிவுக்கு பொருத்தமா வருது. ரைட், அடுத்து ஏபி என்பவற்றுக்கு இடையிலான மீடுடன் வித்தியாசம் 5 ஹெர்ட்ஸ் எனின் டி. இது எப்படி இப்போ 5 ஹெர்ட்ஸுக்கு தசம் கொண்டு வரையலாலே. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் நான் கொஞ்சம் இங்கே இருக்கிற இந்த எண்ணிக்கையை கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ஓரளவு ட்ரை பண்ணுவோம். உண்டு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 ஹாஃப் வண்டிக்கிறேன். ரைட், அப்போ இதை டைம் என்னன்றதை பொறுத்து நாங்கள் பெருக்கணும். டைம் தசம் அஞ்சுன்னா இப்போ 1 செகண்டுக்கு ஆகிறதுக்கு 4 அளவு இருக்கணும். அப்போ தானே ஹெர்ட்ஸ் எங்களுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தசம் ஒன்று எடுத்து தந்தால் 10 அளவு இருக்கணும். அடுத்ததில் பார்ப்போம். அடுத்தது இங்கிருந்து தான் தொடங்குறேன். இதில் இருக்கிற அளவு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 அரை. சரி, அப்போ 17 அரைண்டா இதுக்கு 35 வரும். இதுக்கு வந்து 33 வரும். இதுக்கு 35 2 70. இதுக்கு 33 2 66. சரி, அப்போ இந்த வேல்யூஸ் சரியாக வருது. இன்னைக்கு நாங்கள் அப்போ 0.25 செகண்ட் எடுத்தோம். இன்னைக்கு தசம் ஒன்று எடுத்தால் இன்னும் 10 இருக்கணும். அப்போ தான் 100 90 வரையும். பட் அப்போ அது எந்த வீடுகள் பொருத்தமாக வருது இல்லை. எக்ஸ் மட்டும் இந்த விட முதலாவது கொடுப்போம். 20க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3வது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? 3வதுன்னா எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வயல ப்ராப்ளம் என்னென்னா இந்த படத்தை பெற்றுக்கொள்ளலாம் போகிறேன். இப்போ எனக்கு வயல இருக்கிற பிரச்சனை வந்து நார்மலாக சரிங்க. தசம் ஒன்றுன்றது மீடுடன் அடிப்படையில் 100 90 சரி. அப்போ இந்த படத்தில் இருக்கிற அலைகள் எண்ணிக்கையும் பார்க்கணுமே. இந்த துண்டை மட்டும் மாத்துறேன்னா ஓகே. இது ஃபுல்லாக தானே நாங்கள் மாற்றி எடுக்கணும். அப்போ கொஞ்சம் குழப்பமோடு வருது. ஏன்னா அடுத்த விட ஒன்று எக்ஸ் மட்டும் விடையும் இருக்கு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் குழப்பம் வர அந்த குழப்பம் வந்து நான் சமரி ஒன்று கிளியர் பண்ணுறேன். அடுத்ததான் 21க்கு போவோம். ஒரு கத்தி முனையானது சுரமானி கம்பியின் இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இவ்விரு பகுதிகளினதும் அடிப்படை மீடுடன் F1ம் F2ம் ஆகும். கத்திமுனை அகற்றப்பட்டால் சுரமானி கம்பியின் அடிப்படை மீடுடன் இரு பகுதிகளாக பிரிக்கிற அந்த சைஸ செல் இல்லையே. கத்தி முனையான சுரமானி கம்பியை இரு பகுதிகளாக பிரிக்குது. அடிப்படை மீடுடன் F1ம் F2ம். அப்ப இன்னைக்கு நாங்க L1 L2 எடுத்தா அடிப்படை மீடுடன் F1 F2. அப்ப அடிப்படை மீடுக்குள்ள இட 2 மடங்கு நீளம். அப்ப நீடுடன் நேர்மாறு விகித சமன் L1 ஃபர்ஸ்ட்டுக்கு F1ன்றது. F2ன்றது நேர் விகித சமம் 1/L2. புதுசா வர Fன்றது 1/L1 + L2. அப்ப அந்த அந்த சுருக்கல் ஐடியா ஒன்று நீங்க இருக்கு. அப்ப எங்களுக்கு கடைசிக்கு மீடுடன் சார்பாக விடை ஒன்றுக்கு போகணும். இப்ப F1 L1 ஒரு மாறிலின்னு எடுப்போம். இதனை பெருக்கி வாருது. F2 L2 மாறிலின்னு எடுப்போம். இப்ப எங்களுக்கு அது தொடர்புபடுத்த லேசி. இல்லாட்டி நாங்க L1 சரி இதுல பிரதிடுவோம். Fன்றது 1/L1 + L2. L1க்கு பதிலா இந்த சமன்பாட்டில் L1க்கு பதிலாக நாங்கள் எழுதுவோம் 1/F1. அதுக்கு நேர்விகித சமன்பாட்டால 1/F2. அப்ப இதை நாங்க சமப்படுத்தணும். மேலுக்கு பெருக்கு போமாசி மேலுக்கு வரும். F1 F2 உண்டு. இதை கூட்டக்குள்ள F1 + F2 உண்டு. சரி, வீடியோ விட்டு இருக்கல. ரைட், 4வது வீடு 22. ஒரு காட்டியவாறு கிடைமீசை மீது திணிவுடைய திணிவு ஒரு குற்றி ஓய்வில் உள்ளது. ஒரு பாரமான சங்கிலி மீசையின் கீழ் தொங்கிய நிலையில் குற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. குற்றியும் சங்கிலியும் உராய்வு இல்லாமல் வழுக்கி செல்லக்கூடியதும் குற்றி வழுக்க விடப்படுகிறது.
குற்றியானது மேசை மீது வழுக்கும் போது குற்றியின் வேகம் v டைமோட மாறும். இப்ப இங்கே வந்து இங்கனால வாரது தான் விசை. இப்ப சங்கிலியும் பாரமான சங்கிலி உண்டுல்ல, பாரமான சங்கிலி. பாரம் கூட கொள்ளே இந்த கீழ்ப்பகுதிக்கு தாக்குற விசை கூடிக்கொண்டு போகும். விசை கூட கொள்ளை மொத்த திணிவு மாறாம இருக்கும். விசை கூட கொள்ளை ஆறு முடிவுகள் கூடும். அப்ப அதிகரிக்கும் ஆறு முடிவுகள் விடை ஒன்று கொடுக்கணும். மூன்றாவது இடம். அதிகரிக்கும் ஆறு முடிவுகள் விடை ஒன்று கொடுக்கணும். இது வந்து குறையும் ஆறு முடிவுகள். இதுதான் அதிகரிக்கும் ஆறு முடிவுகள். அடுத்தது இப்ப விட எங்களுக்கு போடையிலும் மூன்று இதுலயும் என்ன கொடுத்துக்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். 22 இவங்களும் மூணு தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது எளிமை இயக்கத்தை ஆற்றும் வீழ்ச்சுருள் திணிவு தொகுதிகள் இடப்பெயர்ச்சியுடன் இடப்பெயர்ச்சி நேரம் மாறுதலை காட்டுகிறார். இதுல வந்து இயக்க சக்தி ஆகக்கூடிய சமநிலை தானத்துல எல்லை புள்ளிகள்ல இயக்க சக்தி குறைவா இருக்கும். இயக்க சக்தி உயர்வுன்னு சொல்லிக்கிற ACE என்றது இயக்க சக்தி உறைவுல இயக்க திரும்புற இடம் இயக்க சக்தி 0. இதுக்கு 0 வரும். BDயில் ஆறு முடிவுகள் கூட, BDயில் ஆறு முடிவுகள் 0. திணிவு அதிகரிக்கின்ற போது அலைவு காலம் அதிகரிக்கும். அலைவு காலம் தங்கி இருக்கிறது வந்து 2π√m/k. திணிவு கூடக்குள்ள அலைவு காலம் அதிகரிக்கும். சரி, அப்ப Z மட்டும் விட மூன்றாவது 23க்கு மூன்றாவது. ஓகே, அடுத்தது வந்து கணு முரண்கணு. முரண்கணுல தான் கூடுதலாக துணிக்கைகள் இருக்கும். நாங்கள் மேலே கீழுக்கு இப்படி வரைஞ்சதுக்கு இப்படி நாங்கள் இந்த வடிவத்தை வரைஞ்சதுக்கு இந்த துணிக்கைகள் அசைறது வந்து ஏன்னா நெட்டாங்கல் எடுத்தால வலப்பக்கம் இடப்பக்கமாக. இந்த முரண்கண்ணுல கூடுதலான அசைவு இருக்கும், பெருசாக இருக்கும். கியூல நடுவுல வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆகவே முதலாவது விட. ஓகே, ஒரு வெச்சுருள் திணிவு கொஞ்சம் ஓரளவு வேகமாக சொல்லிக்கொண்டு போறேன். முக்கியமான பாயிண்ட். வெச்சுருள் திணிவு தொகுதியை கருதுக. உருவில் காட்டப்பட்டவாறு திணிவு நீரினுள் அமிழ்த்தப்படுகிறது. தொகுதியோர் அலைவின் போது உந்தம் தானத்துடன் மாறும் விதம். அப்ப இதுல ஒரு அலைவுடன் என்று சொல்லிக்கிறேன். இப்ப ஒரு அலைவுடன் என்று சொல்லக்கொள்ள இப்ப இது மேல வெச்சுருள் திணிவு தொகுதி ஒன்று நீரினுள் அமிழ்த்திக்கிறேன். நீர்லேருந்து வெளியே வாரா இல்லையான்னு ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. எப்படியோ உந்தம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு திசையில் இருக்கும், அது 0 ஆகும். உந்தம் 0 ஒரு திசையிலிருந்து அது 0 ஆகி அடுத்த திசைக்கு போய் இது எலிமேசிக் தானே மேலே போய் கீழே வந்து வர்றது. அப்ப அது மாதிரி ஒரு இயக்கத்தை யோசிப்போம். அப்ப தானம் வந்து உந்த அந்த இந்த வேகம் கூடின இடத்துல பெருசா இருக்கும். அப்ப உந்தம் பெரிய பெருமானம் ஒன்று இருக்கும். அதுக்கு பிறகு குறைஞ்சி 0 ஆகும். மருகா ரைட். நாங்கள் இன்னைக்கு அம்புக்குறி ஒன்று காட்டியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா போக போக இந்த சக்தி இழப்போண்டு வாரத்தால தானம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ற தானத்தை விட அடுத்தது குறைவாக இருக்கும். அப்ப உந்தத்திட பெருமானமும் போக போக இழப்பு வாரத்தால குறையும் கொண்டு போகும். இடப்பெயர்ச்சியும் குறையும். வீச்சம் சக்தி இழப்பு வாரத்தால போக போக வீச்சம் குறையும், உந்தமும் குறையும். இயக்க சக்தியும் குறையும், உந்தமும் குறையும். அப்ப எல்லாம் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி ஒரு படமும் இருந்தா சரி. இதுல கூடி கொண்டு போகுது, இல்ல அதே இடத்துக்கு வருது. இதுல தான் குறைஞ்சு கொண்டு போறோம். அப்ப இப்ப பிரச்சனை இல்லாம இந்த ரெண்டாவது இடையே போடலாம். ஓகே, ரைட். நாங்க இப்ப விடகள் போட்டத்துல எங்களுக்கு ஒரு 2-3 கேள்விகள்ல சின்ன சிக்கல் ஒன்று வந்து நாங்கள் அந்த அந்த கேள்விகளை மட்டும் விடையில சின்ன சேஞ்சஸ் வந்த கேள்விகளை மட்டும் நாங்கள் கடைசியாக சமரி ஒன்று நான் அந்த குரூப்பில் போட்டேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணின பிடிஎஃப்ஐயும் அந்த பிடிஎஃப் லிங்க் கொண்ட அந்த இதில் போட்டேன். அதில் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் செஞ்சு கொண்டு போவோம். ஜெதாக்கல்லா.